சரியா? ரைட். சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய இன்றைய நாள் ஆலோசனைகள் வழிகாட்டி உளவள ஆலோசனைகள் வழங்குவதற்காக கொழும்பு வைத்தியர் லுக்மான் பாஸ் அவர்கள் வருகிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி கிளாப்போருக்காக சிறப்பாக வந்தோம். மாணவன் இசாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولتوزنوا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العليم. புதிய முஸ்லிம் ஜாதியுடைய பாடசாலை சங்கம் பாடசாலை சமூகம் இணைந்து இன்றைய நாள் மாணவர்களுக்கும் பெற்றோருக்குமான தற்போதைய நிலையில் மாணவர்கள் ஒதுக்கத்தோடு கூடிய கல்வியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த சிறந்த கல்வி மூலமாக எதிர்காலத்தில் நாங்கள் மீறப்போகின்ற வரப்போகின்ற எதிர்பார்க்கின்ற அடைவுகள் எவ்வாறு இருக்க போகின்றது, அதே போன்று ஆசிரியர்களோடு பெற்றோர்களோடு மூத்தோர்களோடு எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறான பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும், மாணவனுடைய கடப்பாடு என்ன, எங்களுடைய இலக்குகள் என்ன என்பது பற்றி காலையிலே எங்களுடைய பலவாளர் அவர்கள் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருந்தார். அதே போன்று மாலை வேளையிலே உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தையும் அந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களுடைய பெற்றோர்களோடு கலந்துரையாட இருக்கின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்காக வருகை கொண்ட கொழும்பு வைத்தியர் லுக்மான் பாஸ் அவர்களை எமது பாடசாலை சமூக சார்பாக பாடசாலை சார்பாக உங்களை அன்போடு வருடவரான வரவேற்றவனாக, அதே போன்று இந்த நிகழ்வுக்காக பல நாட்களாக பல வளவாளர்களை நாங்கள் தேடிக் கொண்டிருந்த வேளையில் எங்களுடைய பாடசாலை சங்கம் எங்களுடைய சிறந்த ஒரு வளவாளர்களை இடம் கண்டு அந்த வளவாளரை இன்று எமது பாடசாலைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நாங்கள் அனைவரும் நல்ல பயனை பெற்று எதிரான சமூகத்திற்கும் நாட்டுக்கும் தேவையான ஒரு சமூகமாக பிள்ளையாக நாங்கள் மிளிர வேண்டும் என வாழ்த்தி எங்களுடைய இந்த நிகழ்வுக்காக வரவிருக்கின்ற வைத்தியர் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கியை
கொடுத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அறிவித்த ஏற்பாட்டு குழுவினர் எல்லோருக்குமே நன்றிகள் தெரிவிச்சுக்கிறது. மாணவர்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க அதே நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? ஓகே தானே? சில கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நீங்க பொதுவா மாணவர்களாக இருக்கிற நேரம் என்ன வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க? என்ன ப்ராப்ளம் உங்களோட சுத்தி என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பரீட்சைக்கு முகம் கொடுக்கிறது பிரச்சனை இருக்குது. ஓகே, வேற வேற என்ன பிரச்சனை இருக்கு? பேசுங்க பேசுங்க பேசுங்க. சண்டை பிடிக்கிறீங்களா? அப்படியா? ஓகே, ரைட். வேற என்ன பிரச்சனை இருக்கு? பின்னுள்ளார்கள் பேசலாம். ஓடர்கள் படிக்கிறார்கள், 10ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. என்ன பிரச்சனைகள் இருக்கு? நீங்க வாழ்ற சூழல்ல என்ன பிரச்சனை? ஒரு சின்ன சேஞ்ச் செய்ய போறாங்க. பெரிய பிள்ளைங்க அப்படி முன்னுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பேசிட்டு போறாங்க. நான் மாறிடுறேன். ஓகே, பதினொன்றாம் ஆண்டு பிள்ளைகள் முன்னுக்கு வாங்க. அதுபோல 10ஆம் ஆண்டு இருக்க, 9ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு. அமைதியாயிருங்க, அதுக்காம அவரை வேலை செய்யுங்க. உங்களோட வாயில் அடக்கி அமைதியாயிருங்க. அதுக்கே தேவையில்லை, அவனோட கால் நடந்தா போதும். பதைக்காதீங்க.
கதைக்காதீங்க. நண்பர் வைத்து வேற என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை?
செல்போன் பாதிக்கிறது பிரச்சனை, இல்லாட்டி பாதிக்க தரவிக்கிறது பிரச்சனை. பாதிக்கிறது பிரச்சனையே தான். போதை பொருள் போதை பொருள் பிரச்சனை. சொல்லுங்க, நீங்க அவரை சூழலிக்க பிரச்சனை நீங்க தான் சொல்லணும். நான் பொறுப்பு இருந்து வந்திருக்கிறேன், நாங்க அடிக்கிற பிரச்சனை வேறு. சரியா? ஆண்மை ஒரு பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? வேற என்ன நீங்க பேஸ் பண்ணுவாங்க? நான் எப்படி ஒரு கேள்வி கேட்கவா? உங்களோட இந்த பிரச்சனைகள் சொல்றீங்க, இந்த பிரச்சனைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட அன்பு எதிர்பார்க்கிறேன்னு சொல்றேன். ஓகே, அன்பு பாசம் அதெல்லாம் ரொம்ப நிறைய. உங்களோட பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நிறைய பிரச்சனை சொன்னீங்க தானே? நான் சொன்ன பிரச்சனையை நான் ஏதாவது மிஸ் பண்ணினா நீங்க ஞாபகப்படுத்தீங்க. முதலாவது அந்த 2 பேர் சொல்ல முதலாவது அந்த 2 பேர் சொன்னாங்க, முதலாவது பிரச்சனை படிக்கிற, அதாவது எக்ஸாம் என்றது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. ரைட். 2வது சண்டை பிடிக்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. 3வது ஒருத்தர் சொன்னார் படிக்க விடாம கரைச்சல் படுத்துறது, இந்த நண்பர்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க. 4வது ஒருத்தர் போன் பாவினை என்று சொன்னாங்க. 5வது போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. வேற என்ன பிரச்சனை? இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இருந்து நீங்க வெளியில வாரத்துக்கு நீங்கள் அல்ல, இந்த நீங்க வாழ்ற சூழல்ல இருந்து அந்த பிரச்சனைகளை துடைக்கிறதுக்கு நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? ஒன்று சொன்னார் அன்பு பாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. வேற என்ன வேணும்? நான் உங்களோட பேரண்டோட ஈவினிங் பேச போறேன், நீங்க சொன்னாதான் நான் சொல்லிடுவேன். பாதுகாப்பு வேணும். ரைட். வேற பேசுங்க, உங்களோட மனசுல இருந்து பேசுங்க. ஒத்துழைப்பா? ஓகே, ஒத்துழைப்பு. எதுல ஒத்துழைப்பு வேணும்? அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு, அப்படியா? ஓகே, சூப்பர். வேற கம்பல் பண்ணா தெரியும். என்ன கம்பல் பண்றாங்க அது கொஞ்சம் தெளிவா சொல்லுவீங்களா? படிக்க சொல்லி கம்பல் பண்றாங்களா? கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஓகே, சூப்பர், நல்ல ஒரு விஷயம். வேற ஒப்பிட்டு பேசக்கூடாது, பிள்ளைங்களோட நம்பிக்கை இருக்கணும், பேரண்ட்ஸ் கட்டாய நம்பிக்கை இருக்கணும், ட்ரஸ்ட். வேற ஏன் அந்த நம்பிக்கை பேரண்ட்ஸுக்கு இல்லாம போகுது? படிக்காம இருந்தா நம்பிக்கை போயிருக்கு. வேற ஏதோ ஒரு வார்த்தை வருது, கொஞ்சம் வெளியில சத்தமா. உமா பட சொல் பேச்சு கேட்காட்டி நம்பிக்கை நான் போயிடுச்சு. வேற லவ் பண்றதுனால அந்த வார்த்தை தான் எதிர்பார்க்க. அப்ப ட்ரஸ்ட் இல்லாம ஆக்கினது யார்? நம்மதானா? அப்ப ட்ரஸ்ட் இல்லாம ஆக்கிட்டு அவங்க எங்களை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா யாரு பிரச்சனை? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ட்ரஸ்ட இல்லாம ஆக்கிட்டு எங்களை ட்ரஸ்ட் பண்றா நம்புறாங்க இல்ல என்று சொன்னா அது யாருக்கு பிரச்சனை? நம்மளோட பிரச்சனை. என்ன செய்யலாம்? நம்ம சரியா இருந்தா சரி, ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், என்ன செய்யலாம்? அடுத்த மக்கள் இந்த தப்பு செய்யக்கூடாது. அப்ப 2வது முறை மாட்டிக்கொண்டா பிரச்சனை இருக்குது. முதலாவது ஒரு தப்புன்னு செஞ்சிட்டோம், ஓகே, மனுஷன் தானே. அப்ப தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கொண்டவங்க வச்சுக்கோங்களேன், ட்ரஸ்ட் நம்பிக்கை இல்லாம போயிட்டு திரும்ப நாங்க எதுவும் கேட்கிறோம் அவங்கள்ட்ட, நீங்க திரும்ப எங்களை நம்புங்க சொல்றோம். ஓகே, திரும்பி மதிய தவிர செஞ்ச லைஃப் லாங் நம்ப மாட்டாங்க, அப்படியா?
அப்ப யாரு பிரச்சனை, யாரு பிழை? ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு, finish. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும், சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ரைட்? ஓகே, குட். நான் சில விஷயங்கள் உங்களோட பேசுறேன். இந்த பேச போற விஷயங்கள் உங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கும் பதிலாக அமையும். ரைட்? முதலாவது நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க படிக்கிறது சம்பந்தமாக. நான் உங்களோட அந்த மற்ற பிரச்சனைகளுக்கு வாரேன். முதலாவது கேட்ட கொஸ்டின் வந்து படிக்கிறது சம்பந்தமாக, எக்ஸாம் சம்பந்தமாக. சரியா? இப்ப நீங்க இந்த மாதிரி ஓல எழுத போராக்களும் இருப்பீங்கன்றதுனால நான் இதை பேசுறேன். சரி? ஓகே. பொதுவா ஓகே, பிரின்சிபல் சார் என்ற பேரை சொல்லக்குள்ள கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டாங்க. என் பேர் டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம். ரைட் சார்? என் பேர் லுக்மானுல் ஃபாரிஸ்ன்னு சொன்னாங்க. என் பேர் டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர். சரியா? இந்த ப்ரொஃபஷன் என்னன்னா, யாருக்காவது பிரச்சனை இருந்தால், ரைட்? பிரச்சனைனா என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை அல்ல, காசு பிரச்சனை அல்ல, யாராவது உள்ள ரீதியான பிரச்சனைகள் இருந்தால், ரைட்? ஒரு ஆளுக்கு எக்ஸாமுக்கு பயம், ஒரு ஆளுக்கு எக்ஸாம் நினைச்சாலே தலை சுத்து விழுகிறது, ரைட்? தூக்கம் இல்லாம போறது, டென்ஷன் ஆகுறது, அப்படி இல்லாட்டி யாருக்காவது பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குது. உதாரணமா ஒருத்தர் போனுக்கு எடிக்ட் ஆகிட்டாரு, இல்லாட்டி யாராவது ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகிட்டாங்க, இல்லாட்டி யாருக்காவது கேமுக்கு பப்ஜியோ இல்லாட்டி ஃப்ரீ ஃபயரோ விளையாடி எடிக்ட் ஆகிட்டாங்க, ரைட்? இல்லாட்டி சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஆள் செக் பண்றதுக்கு ஒரு ஆள் எடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் என்கிட்ட நிறைய கொண்டு வருவாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. ரைட்? அண்ட் அதோட சேர்த்து இன்னும் வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஆளுக்கு தாங்க முடியாத, அடக்க முடியாத கோபம் வருது, அக்ரெஷன் ஆகுறாங்க, வீட்டாக்களோட முரண்பட்டு கொள்றாங்க, படிக்கணும் என்ற ஆசை இருக்குது, பட் எப்படி படிக்கிறேன்னு சொல்லி தெரியாது. படிக்கணும் என்ற ஆசை இருக்குது, பட் எப்படி படிக்கணும்னு தெரியாது. படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் விருப்பம் இருக்குது, ஆனா எந்த ஃபீல்டுக்கு போறோம்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல 5 வயசுல கேட்டா உங்களோட கோல் இலக்கு என்னன்னு கேட்டா ஒன்று சொல்லிருப்பீங்க, 8ஆம் ஆண்டுல கேட்டா ஒன்று சொல்லுவீங்க, 10ஆம் ஆண்டுல கேட்டா ஒன்று சொல்லுவீங்க, ஓரளவுக்கு போற ஒன்று சொல்லுவீங்க. அப்ப இலக்கு மாறிக்கொண்டே இருக்கும். சரியா? இலக்கு மாறிக்கொண்டே இருக்குது. சோ இலக்கு எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி எஃபெக்டிவா படிக்கிறது? எப்படி நல்ல கம்யூனிகேஷன் பண்றது? எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கி கொள்றது? ஒரு பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் எப்படி அதிகப்படுத்தி கொள்றது? ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு ஆள் டிப்ரெஷன் ஆகிட்டார். டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். நாங்க மனச்சோர்வு அடைஞ்சா ஒரு ஆளுக்கு சாப்பிடுறதுக்கு விருப்பம் இருக்காது, ரைட்? ஒன்றும் செய்யறதுக்கு மனசு இருக்காது, நைட்ல தூக்கம் போகாது, குடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, உடுப்பு மாத்து விருப்பம் இருக்காது, தலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது, யாரோடையும் பேச விருப்பம் இருக்காது, சின்ன சின்ன விஷயமும் எரிச்சலாக மாறும், அடிக்கடி பாடி பெயின் வரும், தலைவலி வரும். இது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட வாழ்க்கையை பத்தி ஒரு விரக்தி வரும். சில கைய பிளேட் எடுத்து அப்படி கீறி கொள்வாங்க, ரைட்? இல்லாட்டி டேப்லெட் எடுத்து அப்படியே இந்த ஒரு 10-15 ஸ்லீப்பிங் பில் எடுத்து பெரடல் எடுத்து போட்டுக் கொள்வாங்க. நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் குடிச்சிருவாங்க. ஓகே, நீங்க உங்களோட ஏரியால நிறைய எண்ணெய் இருக்குது போல, எண்ணெய் குடிச்சிருவாங்க. சோ இப்படி என்னவாலும் கொண்டு செய்வாங்க தானே? இல்லாட்டி என்னவாலும் வாகனத்துல பாக்குறதுக்கு ட்ரை பண்ண, இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றவங்க, இல்லாட்டி ஒரு தீவிரமான ஏதாவது உள்ள நோய்க்கு ஆளாயினவங்க, ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, ஆன்சைட்டி ஆனவங்க, இல்லாட்டி ஒரு 2 பேருக்கு அது உங்களோட வயசு தாண்டி இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமா இந்த ஹஸ்பண்ட் வைஃப் இடையில வர பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன். ஓகே, ரைட். முதலாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பேசுவோம். ரைட்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுல நான் பேச ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகும். கிளியர்? அதனால நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறீங்களோ நான் அதுக்கு பதில் சொல்றேன். சரியா? இப்ப நீங்க தான் கேள்வி கேட்கணும், வேணும் நான் பதில் சொல்றேன். ரைட். முதலாவது கேட்டீங்க, படிக்கிறது கஷ்டம் அல்லது எக்ஸாம் கஷ்டம்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. சரி, படிக்கிறது ஏன் ஒரு ஆளுக்கு கஷ்டமாக மாறுது? படிக்கிறன்றது ஏன் ஒரு ஆளுக்கு கஷ்டம்? ரைட்? ஏன் கஷ்டம்ன்றா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது சொல்ற விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க விரும்பி செய்யற நேரம் அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிளியரா? எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி செஞ்சால் அது ஈஸியா இருக்கும். நாங்க விருப்பத்தோட செய்யறோம் எந்த ஒரு விஷயத்தையும். உதாரணமா சொல்லுங்க, ஒருத்தர் ஃபுட்பால் விளையாட போறாரு. ஃபுட்பால் விளையாட போனா அங்க போயிட்டு டிஃபெண்ட் கிட்டால அடி வாங்குவார்,
கீழே புழுவார், கால் படும், தலை உடையும். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அவருக்கு. ஏன் அவர் ஃபுட்பால் விளையாடுறது விருப்பமான விஷயம். சரியா? ஃபுட்பால் விளையாடுறது விருப்பமான விஷயம் என்றதுனால அதுல வர எந்த சேலஞ்சும் எந்த சவால்களும் அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது. அது சிம்பிள் விஷயம் அவருக்கு. எப்போ ஒரு விஷயத்தை நாங்க விரும்பாம செய்வோமோ, விருப்பம் இல்லாம செய்வோமோ, அதாவது பேரண்டோட கம்பல்ஷனுக்காக செய்வோமோ, உமா பாப்பா சொல்றாங்கன்றதுக்காக செய்வோமோ, இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்வோமோ, அது எங்களுக்கு எப்பவுமே பாரமான விஷயமா இருக்கு. உதாரணமா சொல்லுங்களேன், நீங்க கொஞ்சம் கொளுத்துட்டீங்க, ரைட்? உமா சொல்றா சாப்பாட்டை குறைடி அப்படின்ற, சரியா? சாப்பாட்டை குறைடின்னு சொல்ற. அப்படி சொன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வெயிட் லாஸ் பண்றது விருப்பமாக இருந்தால், டயட் பண்றது விருப்பமாக இருந்தால், உங்களுக்கு உமா சொல்றது ஒரு பெரிய விஷயமாக தோணாது. உங்களுக்கு நல்லா சாப்பிடணும், இந்த உமாட கரைச்சல் தாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? கடவுளை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கிளியரா? இதேதான் படிக்கிற விஷயத்திலையும். நீங்க விரும்பி வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட படிக்க ஸ்டார்ட் பண்ணினால் உனக்கு படிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்காது. சரிதானே? பசித்தது, தனித்தது, விழித்தது. பசி தாங்கிறதும் கஷ்டமா இருக்காது, தனிமையில படிக்கிறதும் கஷ்டமா இருக்காது, ராவேல முழிச்சு படிக்கிறதும் கஷ்டமா இருக்காது. எப்ப உம்மா சொல்றாங்கன்றதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பாப்பா சொல்றாங்கன்றதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பொருள் இருக்கிற நானா கோல் பண்ணி கேட்பாருன்றதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, வீட்டுல சுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு சுமையாக படிக்கிறதுல ஏன் விருப்பம் இல்லாம போற? ஒரு ஆளுக்கு அதுல ஆர்வம் இருக்குதா இல்லையான்றதுதான் அதை தீர்மானிக்கிற முக்கியமான சக்தி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஸ்கூலுக்கு வரேன், கிளாஸுக்கு போறேன், படிக்கிறேன், ஹோம்ஒர்க் செய்யறேன், சீரியஸா நான் விருப்பத்தோட ஆசையோட தான் படிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, உண்மையிலே எனக்கு ஆர்வம் இருக்குதா? உங்களோட மனசை தொட்டு நீங்க கேட்டு பார்த்துக்கணும். சீரியஸ்லி நான் விருப்பத்தோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் படிக்கிறேன்னா, அல்லாட்டி யாரோ சொல்றதுக்காக தான் படிக்கிறேன்னா? சரி, பிள்ளைங்க கேட்டா சொல்லுவாங்க, வீட்டுல சரியான தொல்லை சார், ஐதான் ஸ்கூலுக்கு வாங்க. ஓகேதான், காலையில எழுந்து உமா வீடு கூட்ட சொல்லுவா, கோப்பைங்கால் கல்ல சொல்லுவா, இல்லாட்டி உடுப்பு காலையை காய போட சொல்லுவா, வீட்டுக்கு கூட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுனால எனக்கு ஸ்கூலுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதி எடுத்துக்காக ஸ்கூல் வாரு. அப்படி ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சு அவருக்கு படிப்பிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? இங்க ஸ்கூல்ல போட்ட சட்டம் எல்லாம் எப்படி இருக்கும்? கிளாஸ் டீச்சர் சொன்னவங்களுக்கு உபதேசம் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்? கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அடிப்படையில. சரியா? உங்களுக்கு அடிப்படையில் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனா எதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்காது. சோ முதலாவது நீங்க கேட்கணும், படிக்க விருப்பம் அப்படின்னால் முதலாவது நீங்க கேட்டு பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம், சீரியஸ்லி உண்மையிலேயே எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குதா இல்லையா? இதான் முதலாவது விஷயம். எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் படிக்கலாம், ரைட்? ஒன்று. ரெண்டாவது விஷயம் நீங்க பாருங்க, அப்ப படிக்கிறதுக்கு ஆர்வம் எப்படி வரணும்? எனக்கு விருப்பம் இருக்கணும். நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றதுன்னா, படிக்கிறன்றது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பொறுப்பு. படிக்கிறது எங்களுக்கு கரைச்சி ஊத்த இல்லாது. ஒரு உமா பாப்பாக்கு என்ன செய்யணும்? மேக்சிமம் ஒரு டீச்சருக்கு என்ன செய்யணும்? பாடம் நடத்தலாம், சொல்லி கொடுக்கலாம், உபதேசம் பண்ணலாம், டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், நல்ல ஸ்கூலுக்கு போடலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கி தரலாம், உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணலாம். அதை தவிர வேற என்ன செய்யலாம்? துஆ கேட்கலாம் அல்லா கிட்ட. இது தவிர எங்களுக்கு அவங்க படிச்சு எங்களுக்கு கரைச்சி ஊத்துமா? இல்ல. படிக்கிறன்றது எங்க வரணும்? அவர் விரும்பணும், நான் படிக்கணும் விரும்பணும். சைக்காலஜில சொல்லுவாங்க, உளவியல்ல சொல்லுவாங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணினாலும், நீங்க படிச்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, உழைச்சாலும் சரி, விளையாடினாலும் சரி, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. நீங்க தான் பொறுப்பு. அதுல வார எல்லா விளைவுகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. வேற யாரும் அதுக்கு பொறுப்பாக இல்லாது. அவங்க பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கலும். ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்க பெஸ்ட் என்னமோ அதை அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர அவங்களுக்கு கரைச்சி கல்வியை விட்டு இல்லாது. அப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க, சீரியஸ்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு யோசிங்க. நீங்க படிக்கிறது
ஆர்வம் இருந்து அடுத்த விஷயம் என்ன நடக்கும்? ஒரு ஆளுக்கு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிறதுக்கு. ரெண்டாவது என்ன நடக்கும்? இன்வால்வ்மெண்ட் நடக்கும். இன்வால்வ்மெண்ட் என்ன? ஈடுபாடு. ஒரு ஆளுக்கு படிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு, ஆசை மட்டும் இருந்து போதுமா? எல்லாருக்கும் ஆசை தானே, நானும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி விளையாடணும் அப்படித்தானே? ஆனா ஆசை மட்டும் இருந்து போதுமா? ஆசை ஒன்றும் செய்யாது. ஆசை இருக்கிறது நல்லம், ரைட்? ஆசை இருக்கிறது நல்லம். ஆனா ஆசை வெறுமனே கற்பனையில மட்டும்தான் இருக்கும், சிந்தனையில மட்டும்தான் இருக்கும். பிராக்டிக்கல்ன்றது என்ன? இன்வால்வ்மெண்ட், ஈடுபாடு இருக்கும். ஈடுபாடுன்றது என்ன? உண்மையிலே ஆக்ஷன். ஆக்ஷன் தானே. ஆக்ஷன் அவர் என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? உண்மையிலே ஆர்வம் இருக்கிற, படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவர் என்ன செய்வார்? அவர் படிக்க ஆரம்பிப்பார். அவருக்கு அந்த ஷெட்யூல் இருக்கும், எந்த டைம்ல என்ன படிக்கணும் அவருக்கு தெரியும். எக்ஸாமுக்கு மாத்திரம் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறவர் அவர் இருக்க மாட்டார், ரைட்? அப்படி சில ஆட்கள் இருக்கிறீங்க தானே, ஒன்றும் படிக்கிறதில்ல, எக்ஸாமுக்கு முதல்ல உட்கார்ந்து அந்த முதல் நாள் என்ன மாதம் அப்படி பார்த்துட்டு அலசி ஆராய்ச்சிட்டு போயிட்டு எழுதிட்டு வர என்னமோ புண்ணியத்துல பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இது எல்லா இடத்துலயும் நடக்காது, எல்லா இடத்துலயும் வந்து வேலை செய்யலாது. ஒரு அறிவாளி என்ன செய்வாருன்னா, அவருக்கு அது வீக்கெண்டா இருக்கலாம், அதாவது இந்த வார விடுமுறையா இருக்கலாம், அல்லது வார நாட்களா இருக்கலாம், அவருக்கு ஷெட்யூல் எப்பவும் ஒரே மாதிரி தான். எப்பவுமே காலையில 5:30 மணிக்கு எழும்பிடுவார், சுப தொழுவார், ரைட்? வாக்கிங் கொண்டு போயிட்டு வருவார், படிக்க ஆரம்பிப்பார். அது இன்னைக்கு எனக்கு லீவு நாள், இன்னைக்கு எனக்கு விடுமுறை, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கி எழும்புவோம், இன்னைக்கு சுபகம் தேவையில்ல என்று தூங்குற ஒருத்தரவர் இருக்க மாட்டார். அது அறிவாளி. நாங்க என்ன செய்வோம்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படா வாரத்தை வெயிட் பண்ணி கொண்டிருக்கு, சுபகம் இல்லாம தூங்குறதுக்கு. அப்படித்தானே? சொல்லுங்களேன். நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும் வெயிட் பண்ற, சுபமும் இல்லாம தூங்குறதுக்கு. ஒரு அறிவாளி அப்படி செய்ய மாட்டார். வாழ்க்கையில முன்னேற விரும்புகிறவர் அப்படி செய்ய மாட்டார். அவருக்கு எப்போ முறையே செய்ய வேலை இருந்தாலும் இல்லாட்டியும், லீவா இருந்தாலும் வெக்கேஷனா இருந்தாலும், என்ன நடந்தாலும் அவருடைய ஷெட்யூல் எப்பவும் வளமை மாறி போய்த்து கொண்டிருக்கும். டைமுக்கு எழுப்புவார், டைமுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார், அல்லது எக்ஸசைஸ் பண்ணுவார், ஜிம்முக்கு போயிட்டு வருவார், இல்லாட்டி வாக்கிங் போவார், விளையாடுவார், படிக்க ஆரம்பிப்பார், ஓதுவார். அந்த வேலையெல்லாம் சரியா இருக்கும். அதான் இன்வால்வ்மெண்ட். இன்வால்வ்மெண்ட் அதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆசை இருக்குது படிக்கிறதுக்கு, எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் எனக்கு கேட்டா சொல்லுவோம். கேட்டா சொல்றதானே என்ன உங்களோட ambition? I want to become a doctor, to become a lawyer, right? Become a scientist ன்னு சொல்லுவோம். சில ஆட்கள் become a aeronautic engineer சொல்றதானே, பைலட் ஆகணும்னு பாருங்க. நீங்க சும்மா அப்படி சொல்ற ஆட்கள் சும்மா மனசை தொட்டு கேட்டு பாருங்களேன். அது ஆசை மட்டுமா, கனவு மட்டுமா, அல்லது இன்வால்வ்மெண்ட்டும் இருக்குதா? இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டுல இருக்கிற உமாமாருக்கும் பாப்பாமாருக்கும் எவ்வளவு கனவு இருந்திருக்கும் சின்ன வயசுல. கேட்டு பாருங்களேன். இப்ப உமா கிட்ட, உமா நீங்க சின்ன வயசுல இருக்கிற நேரம் உங்களோட லட்சியம் என்னவாக இருந்தது கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நானும் நினைச்சிருந்தாண்டி டாக்டர் ஆகணும், லோயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சார் ஆகணும் என்று. ஆனா பாரு, நான் இன்னும் கிச்சன்ல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். ஏன் அது கனவு கனவாக போனது? ஏன் கனவு கனவாக போனது? இன்வால்வ்மெண்ட் இல்ல. இன்வால்வ்மெண்ட் என்றது ஆக்ஷன். நீங்க ஈடுபடணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோட படிக்கிறேன். சைக்காலஜில இந்த ஹவு டு லேர்ன் சொல்லி பகுதி ஒன்று இருக்குது, எப்படி கற்பது அப்படின்ற பகுதி ஒன்று. அதுல சொல்லுவாங்க, அதுல சொல்ற முக்கியமான பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுது நான் சொல்றது. ஒரு மனுஷன் இன்னைக்கு படிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கே மீட்டல்லாட்டி, இன்னைக்கு ரிவ்யூ பண்ணாட்டி, இன்னைக்கே மீட்டல்லாட்டி, அந்த பிரைன்ல இருந்து 44% இன்ஃபர்மேஷன் டிலீட் ஆகும். இன்னைக்கு படிச்சது இன்னைக்கு படிக்காட்டி. சிலாக்கள் வந்து சொல்லுவாங்க, நான் படிச்சதான் நான் மறந்துட்டு. நான் சொல்றேன் இல்லையா, படிச்சதான் ஆனா மறந்துட்டு. ஏன் மறக்குது? மீட்டல்ல, ரிவிஷன். ஒரு மனுஷன் ஒரு நாள் படிச்ச பாடத்தை 30 நாட்கள் திருப்ப மீட்டல்லாட்டி, ஒரு மாசம் மீட்டல்லாட்டி, அவருடைய பிரைன்ல இருந்து 79% இன்ஃபர்மேஷன் டிலீட் ஆகும். 79%. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு தூரம் ரிவ்யூ பண்றோம்னு யோசிங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. சில ஆட்கள் சொல்லுவாங்க எனக்கு மேத்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகே குட், நல்ல. ஆனா அதுக்காக மெட்ஸையும் சயின்ஸையும் மட்டும் ரிவ்யூ பண்ணிருந்தா சரியா? சில ஆட்கள் வீட்டுல உமா படிக்க சொன்னா எதை படிக்கிற? தமிழ் புத்தகத்தை எடுத்து ஒரு பாடத்தை வாசிக்கிற, ரைட்? இஸ்லாத்தை எடுத்து வாசிக்கிற, அப்படி ஹிஸ்டரி எடுத்து கொஞ்சம் வாசிக்கிற, அதோட படிச்சு முடிஞ்ச படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்படிதான் செய்யறது. அதெல்லாம் படிக்கிறது. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு 8 பாடம் அல்லது 9 பாடம் நடக்குதுன்னா அந்த 9 பாடத்திலையும் நீங்க படிச்ச விஷயத்த திருப்போருக்கா மீட்டி பார்க்கணும். அதான் ரிவ்யூ பண்றது. ஸ்கூல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணிருந்தீங்கன்னா, பயிற்சிகள் செஞ்சிருந்தீங்கன்னா அதை திருப்போருக்கா செஞ்சு பார்க்கணும். அதான் ரிவ்யூ பண்றது. ரைட்? ஏன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இன்னைக்கு ஒரு பயிற்சியை தந்துட்டு நீங்க செஞ்சு சரி வாங்கிருப்பீங்க. அதே பயிற்சியை 3 நாளைக்கு பிறகு தந்தா பிள்ளை வாங்கிடுவீங்க. ஏன் அது 3 நாளைக்கு பிறகு டீச்சர் வந்து பாடத்துல கேட்டா அடி வாங்குவீங்க. ஏன்? ரிவ்யூ பண்றதுல, மீட்றது இல்ல. மீட்டாட்டி மறந்து போகும். யாரா இருந்தாலும் சரி. எங்கட எல்லாத்தையும் மீட்கிற பிரைம் வந்து யாரு? எங்கட டாக்டர் ஜாகிர் நாயக் மாதிரி படிச்சது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிரைம் இல்லை எங்க எல்லாருக்கும் இருக்கிறது. நாங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். நாம திரும்ப ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணாட்டி எதுவும் ஞாபகம் இருக்காது. நீங்க எத்தனை பேர் உதாரணமா ஏழு படிக்கிற வச்சுக்கோங்களேன். 7 படிக்கிற நேரம் உதாரணமா பயோ சயின்ஸ் செய்றீங்க, ரைட்? பயோ சயின்ஸ் செய்றீங்க. பயாலஜிக்கு 2 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க, ஸ்கூலுக்கும் போறீங்க. கெமிஸ்ட்ரிக்கு 3 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க. பிசிக்ஸுக்கு 3 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க. நீங்க எத்தனை பேர்கிட்ட படிச்சீங்கன்றது மெட்டரே கிடையாது. படிச்சத திரும்ப மீட்டினீங்களா என்றதான் விஷயம். படிச்சத திரும்ப மீட்டினீங்களான்றதான் மெட்டர். அதான் நம்மளோட ஞாபகத்துல நிற்கும். செல்ஃப் ஸ்டடி கட்டாயம் இருக்கணும். இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவர் செல்ஃப் ஸ்டடி செய்வார். உமா அப்பா வந்து பார்க்க தேவையில்லை. படிங்க 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 படிங்கன்னு சொல்ல தேவையில்லை. சண்டை பிடிக்க சொல்ல உமா அப்பா வந்து சண்டை பிடிக்க தேவையில்லை பிள்ளையோட. ஏன் படிக்கிறா இல்ல? பின்னுக்கு வந்து இந்த சிசிடிவி கேமரா மாதிரி வச்சு உங்களை நோட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. சரியா? இன்வால்வ்மெண்ட் உள்ள பிள்ளைக்கு பின்னுக்கு போயிட்டு உமா வந்து செக் பண்ணணுமா? செக் பண்ணுமா? சொல்லுங்களேன். இல்ல. இன்வால்வ்மெண்ட் உள்ள பிள்ளைக்கு உமா செக் பண்ண தேவையில்லை. பின்னுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. என்ன படிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க தேவையும் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும் இது ஏன் லைஃப். எஜுகேஷன் படிக்கிறன்றது என்னோட லைஃப். நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால யார் ஜெனிவினா இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் ஜெனிவினா நான் அந்த வேலையை செய்வேன் என்றது எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் நான் நிற்கிறோம். இன்வால்வ்மெண்ட் இருந்தா என்ன நடக்கும்? என்ன சொன்னேன்? செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ரைட்? இன்வால்வ்மெண்ட் உள்ளாக்கள் செய்யற 3வது ஒரு வேலை இருக்குது. என்ன தெரியுமா? ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. நாளைக்கு சப்ஜெக்டுக்காக வேண்டி நாளைக்கு டைம் டேபிள பார்த்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க திருப்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேஜஸ் வாசிச்சுட்டு வருவாங்க நாளைக்கு சப்ஜெக்டுக்காக. அப்ப இன்வால்வ்மெண்ட்ல இது முக்கியமான பகுதி. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எத்தனை பேர் நாங்க இந்த இன்வால்வ்மெண்ட் ஓடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் முதலாவது இருக்கணும் படிக்கிற பிள்ளைக்கு. 2வது இன்வால்வ்மெண்ட். 3வது என்ன? கன்சிஸ்டன்சி சொல்லுவோம். கன்சிஸ்டன்சின்றது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த தொடர்ந்தேர்ச்சியாக செய்தல். அப்படின்னா யாராவது படிக்க சொன்னோடனே இந்த ப்ரோக்ராம் வந்தீங்க தானே, நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு போயிட்டு ஃபுல்லா இந்த அப்படியே கேஸ் அப்படி மேல இருக்கு, 100ல இருக்கு. இந்த இது நான் படிக்க போறேன் சொல்றேன். சரியா? தொலை சொன்னாலும் அப்படித்தானே. ஏதாவது ஒரு பயணம் கேட்டுட்டு வந்தா இதுக்கு பிறகு நான் தாஜ தொழாம இருக்கவே மாட்டேன், இதுக்கு பிறகு சுப தொழாம இருக்க மாட்டேன். ஆனா எத்தனை நாளைக்கு? 3 நாள், மேக்சிமம் 5 நாள். அப்ப அது என்ன சொல்றது? அது கண்டினியூவேஷன் இல்ல, கன்சிஸ்டன்சி இல்ல. அது கன்சிஸ்டன்சி இல்ல. கன்சிஸ்டன்சி என்றது என்ன? ஒரு வேலையை தொடர்ந்தேர்ச்சியாக செய்யுது. கன்சிஸ்டன்சி என்றது வெற்றியாளர்களுடைய பண்பு. கன்சிஸ்டன்சி என்றது வெற்றியாளர்களுடைய பண்பு. வெற்றியாளர்களாக மாற விரும்புகிறீர்களா? கன்சிஸ்டன்சி இருக்கும். ஈவன் இஸ்லாத்துல கூட கன்சிஸ்டன்சியை பத்தி பேசியிருக்கிறாங்க. கன்சிஸ்டன்சி பத்தி இஸ்லாத்துல சொல்லி ஒரு ஹதீஸ்ல
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அஃதலுல் அமாலி அதுவமுஹா வைன் கல். ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ன தெரியுமா? கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ந்தேர்ச்சியா செய்யுது. சரியா? கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ந்தேர்ச்சியா செய்யுது. அஃதலுல் அமால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான உயர்ந்த அமல் அது. சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ந்தேர்ச்சியா செய்யுது. அதனால கண்டினியூவேஷன் தொடர்ச்சியா செய்யணும். வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ லீடர்ஸை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், சயின்டிஸ்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். குணம் என்ன? எப்பயுமே ஒரு வேலைய தொடர்ச்சியாக ஆர்வத்தோட ஈடுபாட்டோட இன்வால்மெண்டோட செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதனுடைய கடைசி விளைவுதான் கண்டுபிடிப்பு. இன்வென்ஷன் அப்பதான் நடக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எத்தனை நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம்? எக்ஸாம் வரக்குள்ள பிளான் பண்ற என்னன்னு தெரியுமா? பொதுவான மென்டாலிட்டியா நாங்களும் கடந்து வந்ததானே. எக்ஸாம் வரக்குள்ள என்ன பிளான் பண்ற தெரியுமா? இந்த எக்ஸாமுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இது பூரா நான் படிக்கிறேன், கடைசியில உட்கார்ந்துட்டு கடைசியில ட்ரை பண்ண மாட்டேன் முடிவு எடுக்கிறேன். ஆனா அது போல என்ன எடுக்கிறேன்? அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எப்படி முடிவு எடுக்கிறேன்? இதுக்கு பிறகு நான் நல்லா படிக்கணும்னு முடிவு எடுக்கிறேன். அது பிறகு முடிஞ்சாச்சு. ரைட்? அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆளுக்கு படிக்கிறது ஏன் ஏலாமல் போகுது, கஷ்டமா போகுது என்றால் இந்த 3 குணாம்சங்களுக்கு இல்லை. உண்மையிலே உங்களுக்கு படிக்கிறது ஆர்வமான நீங்க யோசிங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? 2வது இன்வால்மெண்ட் இருக்குதான்னு பாருங்க. 3வது கன்சிஸ்டன்சியா செய்யறீங்களான்னு பாருங்க. இது 3 இருந்தா சாதாரணமான மனுஷனும் சாமானியவனும் என்ன சொல்லுவாங்க, சாமானியமானவனும் சாதனையாளராக மாறலாம். சிம்பிள். அவன் ஹைலி இன்டெலிஜென்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜீனியஸா கிஃப்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் தொடர்ச்சியா செய்யறான், வாழ்க்கையில முன்னேறி வரான். கிளியரா சொன்னது விளைஞ்சா? ரைட். அப்ப கற்றல் கஷ்டமா இருக்கிறது இதனாலதான். இப்படி கற்றுக்கொண்டால் ஒரு ஆளுக்கு எக்ஸாம் பண்றது பயமா? இப்படி கற்றுக்கொண்டால் பயம் இல்லை. எப்ப பயம் வரும்? கடைசி நேரத்தில் எல்லா புத்தகத்தையும் எடுத்து மேசையில அடுக்கி வச்சு, சரியா, அந்த புத்தகத்துல அட்டையை பாக்குற நேரமே நடுக்க முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடும். இதெல்லாம் எப்படி படிச்சு முடிக்க போறேன் நான்? இவ்வளவு படிச்சு முடிச்சுக்கிறேன், இவ்வளவு எங்க பிரச்சனை? உதாரணம் சொல்லுங்களேன். உனக்கு தமிழ்ல இப்ப 20 சாப்டர் இருக்குது, 15 சாப்டர் படிச்சுட்டீங்க, கடைசி 5 சாப்டர் படிக்கல. எங்க பயன்படுது தெரியுமா? படிக்காத 5 சாப்டர்ல கேள்வி கேட்டா எப்படி நான் பதில் அளிக்கிறேன்? படிக்காத 5 சாப்டர் இருக்குதானே, 5 பகுதிகள், அதுல கேள்வி கேட்ட நான் எப்படி பதில் அளிக்கிறேன்? என்றதான் எங்களுக்கு பெரிய பயமான ஒரு விஷயம். அந்த பயத்துல என்ன செய்யணும்டா, எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோன்னே அப்படியே பிளாங்க் ஆயிடும். சொல்லுவா, என்ன படிச்சது ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே, அப்படியே பிளாங்க் ஆயிடும் அந்த பயத்துல. பயம் ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு? ரைட், பயத்தை பத்தி பேசுவோமே. பயம் ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு? பயம்ன்றது என்ன? உளவியல் சொல்லுது பயத்துக்கு 2 காரணங்கள். முதலாவது காரணம், எந்த விஷயத்துல மனுஷனுக்கு அனுபவம் இல்லையோ அது பயத்தை ஏற்படுத்தும். சரியா? எக்ஸாம்பிள் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போறீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹார்ட் பீட் எல்லாம் சும்மா தாண்டி 150 தாண்டி போகும் ஹார்ட் பீட். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எப்படிதான் கிடைக்கும்? என்ன கேள்வி கேட்பானோ, கேள்வி கேட்டா பதில் சொல்ல ஏமா இருக்குமோ, மறந்துடுவேனோ, திக்கிடுவேனோ, வார்த்தை வருமோ தெரியா என்று சொல்ல என்ன செய்வோம்? பயம் வரும். 2வது இன்டர்வியூக்கு போறீங்க, பயம் கொஞ்சம் குறையும். 3வது இன்டர்வியூ, 10வது இன்டர்வியூ, 20வது இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இவன் என்ன கேட்க போறான் எனக்கு தெரியும் தானே. சரியா சொல்றது இல்லைங்க? எதுல மனுஷனுக்கு அனுபவம் இல்லையோ அது பயத்தை ஏற்படுத்தும். 2வது உளவியல் சொல்லுது, எது மனுஷனுக்கு எது சம்பந்தமாக அறிவில்லையோ அதுவும் பயத்தை ஏற்படுத்தும். எது சம்பந்தமாக மனுஷனுக்கு அறிவில்லையோ அதுவும் பயத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொழும்புக்கு வாங்க, இதுக்கு முன்னாடி தனியா போயிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? கொழும்புல போய் நேரம் யாரா கொழும்பு பத்தி நிறைய சொல்லுவாங்களே,
காரன் நிற்கிறான், ஒச்சு அடிச்சுட்டு ஓடிடுவான், பர்சன் தூக்கிட்டு ஓடிடுவான், ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவான். அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கழுத்துல கையை போட்டு கொண்டு அங்கேயோ இடத்துல விட்டுட்டு போய்த்துருவான், பாக்கெட் உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு போய்த்துருவான். இப்படி ஒரு பயம் மூட்டப்பட்டிருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் கொழும்பு போற இடம் பிடிக்கும். என்ன நடக்கும் தானே போகும். பயம் இருக்குமா இல்லையா? 2வது முறை, 3வது முறை, 5வது முறை போற நேரம் உங்களுக்கு தெரியும், அது சம்பந்தமான நாலேஜ் வந்துருச்சு உங்களுக்கு. எக்ஸாமும் இப்படித்தான். ஃபர்ஸ்ட் டைம் ஓலவல் செய்ய போறோம் என்றது எப்படி இருக்குமே தான் இருக்கும். நீங்க 10ஆம் ஆண்டு ஓலவல் செஞ்சு பார்த்திருக்கணும். அப்ப ஓலவல் செய்யறது பெரிய விஷயமா இருக்கிறது. இதே நீங்க ஓலவல் செஞ்சுட்டு சும்மா ஆசைக்கு ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சும்மா எக்ஸாம் போட்டு செஞ்சு பார்ப்போம், அரபிக் ஒன்று செஞ்சு பார்ப்போம், செஞ்சு பாருங்களேன். நீங்க எல்லாருடைய சிரிச்சு பெரட்டி ஜோகன் எக்ஸாம் செஞ்சுட்டு வருவீங்க. ஏன்? ஆல்ரெடி நீங்க எக்ஸாம் எழுதிக்கிறீங்க. சரியா? உதாரணமா பேய பத்தி பயம் இருக்குதானே எல்லாருக்கும்? பேய பத்தி நாலேஜ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, கடனை பயம். அதான் உங்களுக்கு சொல்ற விளைஞ்சா, தியரி விளைஞ்சா. பயம் என்றது என்ன? எந்த விஷயத்துல மனுஷனுக்கு அனுபவம் இல்லையோ, அறிவு இல்லையோ, அதுதான் மனுஷனுக்கு பயமாக மாறும். ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு ஏறி பாட்டு பாட போறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏறி ஸ்டேஜ்ல நின்றோடனே என்ன ஃபீல் ஆகும்? பாடமாக்கின எல்லாம் மறந்துடுமோ? மறந்தோடனே எல்லாரும் பார்த்து சிரிச்சிடுவாங்களோ? அப்படித்தானே? தப்பித்தவரை ஒருக்கா சிரிச்சிருந்தா அடுத்த முறை ஸ்டேஜுக்கு ஏறுறது கஷ்டமான விஷயமா இருக்கும். சரியா நான் சொல்றது? அப்ப எந்த விஷயத்துல மனுஷனுக்கு அனுபவம் அறிவும் இல்லையோ அது பயத்தை ஏற்படுத்தும். இப்ப படிக்கிற விஷயத்துல என்ன செய்யணும்? நீங்க நாங்க இந்த ஹவு டு லேர்ன் என்ற விஷயத்துல சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நிறைய பாஸ்ட் பேப்பர் செஞ்சு பாருங்க. பாஸ்ட் பேப்பர், மாடல் பேப்பர் செஞ்சு பாருங்க. நாலேஜ் கூடும். எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைட்? சொல்லுவாங்க சாதாரணமா ஒரு 3 to 5 years பாஸ்ட் பேப்பர் நீங்க ஓலவலோ ஏலவலோ படிக்கிற நேரம் செய்ய முடியுமா இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் ஆன்சைட்டி என்றது வராது. பரீட்சை பயம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. கிளியரா நான் சொல்றது? பரீட்சை பயம் என்ற ஒரு விஷயம் வராது. இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். 2 விஷயம் பேசியிருக்கிறோம். ஒன்று, படிக்கிறதுல ஏன் ஆர்வம் இல்லாமல் போகிறது என்ற ஒரு விஷயம் பேசிக்கிறோம். 2வது, எக்ஸாம் என்றது பயம் என்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிறோம். ரைட்? 3வது விஷயத்துக்கு வரும். 3வது விஷயம் நாம ஒருத்தர் எங்களுக்கு சொல்லியிருந்தார், போன் பாவிக்கிறது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசியிருந்தார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன் பாவிக்கிறது கட்டாயமா இல்லையா? ஓவா இல்லையா? கன்ஃபியூஷனா? பாவிக்கணும். போன் பாவிக்கிற பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு ஆள் சொல்றாரு பிரச்சனை என்ற, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையானதை மட்டும் பார்க்கலாம். ரைட்? சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் பாவிக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாதாரணமா எவ்வளவு நேரம் பாவிக்கலாம் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பார்க்கலாம்? தெரியுமா? தெரியுமா? பதில் சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மேக்சிமம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் பார்க்கலாம்? 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆள் ஒரு நாளைக்கு more than 25 மினிட்ஸ்க்கு மேல போன் பாவிக்க கூடாது. 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆள். 15 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் ஒரு நாளைக்கு more than 45 மினிட்ஸ், 45 நிமிஷத்துக்கு மேல போன் பாவிக்க கூடாது. இது அண்மை கால ஆய்வுகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஏன் பாவிச்சா என்ன நடக்கும்? போன் பழுதா போயுமா? கண் பழுதா போயிட்டு. ஓகே, அதை விட முக்கியமான பழுதாகிற ஒரு விஷயம் இருக்குது. முதலாவது, ஒரு ஆள் எக்ஸசிவ் போன், அதாவது அளவுக்கு அதிகமான போனை யூஸ் பண்ணினா நடக்கிற முதலாவது பிரச்சனை என்னன்னா, அந்த போன்ல இருந்து வார ஒளி அலைகள், கதிர்வீச்சினால ஒரு ஆள் பாதிக்கப்படுவார். இதான் முதலாவது. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா முதலாவது பாதிப்பு தான் இருக்கும். 2வது முக்கியமான பாதிப்பு என்னென்றால், அந்த நபர், அந்த குறிப்பிட்ட யார் போனை பாவிக்கிறாரோ
அந்த குறிப்பிட்ட நபருடைய பிரைன் மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். சரியா? மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். சீரி ஸ்டக் ஆகுமே, போன் ஸ்டக் ஆகிற மாதிரி மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். இது விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது என்ன நடக்குது? மூளையில மூணு விஷயங்கள் குறைந்து போகும் மனுஷனுக்கு. முதலாவது விஷயம் அவனுடைய ஞாபக சக்தி குறைந்து போகும். இரண்டாவது விஷயம் அவனுடைய அட்டென்ஷன் அண்ட் கன்சன்ட்ரேஷன் குறைந்து போகும். அதாவது அவதானமும் கவனிக்கிற திறனும் குறைந்து போகும். ஏன்? நீங்க டிக்டாக்ல பாக்குறீங்க, எப்படி பாக்குறேன்? இப்படி 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 கடந்து பாப்பீங்க. ஷார்ட்ஸ் பாக்குற நேரம் கடந்து பாப்பீங்க. ரைட்? அட்டென்ஷன் கன்சன்ட்ரேஷன் இருக்குமா? இருக்காது. மூணாவது என்ன நடக்கும்? மூணாவது விளைவு ஒரு ஆள்கிட்ட பேஷன்ஸ் இல்லாம போயிடும். பேஷன்ஸ் பொறுமை இல்லாம போயிடும். ஒரு ஆளுக்கு பொறுமை சொல்லுவோம் சார், அவதி என்று சொல்லுவோமே. ஒரு இடத்துல உட்கார இல்லாது டென்ஷன், இந்த கலவலையில் இருப்பார் ஆளு. பேஷன்ஸ் இல்லாம போயிடும், பொறுமை இல்லாம போயிடும். நீங்க சும்மா யோசிங்க, ஒரு படிக்கிற மாணவருக்கு பொறுமை இல்லாமல் போனால், அவதானமும் ரைட் கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் போனால், ஞாபக சக்தி குறைந்து போனால் அவர் படிக்கிறதுல என்ன கிடைக்கும்? அவருக்கு அவர் படிக்கிறது என்ன நடக்கும்? ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகும். ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகும். ரைட்? ஓகே. இப்ப இது எத்தனாவது விளைவு? முதலாவது இந்த கதிர் தாக்கம், இரண்டாவது மூளை ஸ்ட்ரக் ஆகும், மூணாவது இந்த பாதிப்புகள் ஏற்படும். நாலாவது விஷயம், இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்குது, ஒரு ஆள் அதுக்கு எடிக்ட் ஆகுவார். எடிக்ஷன், அதாவது அடிமையாகுதல் என்று நிலைக்கு போவார். போனுக்கு ஒரு ஆள் அடிமையாகுதா? கண்டிக்கிறீங்களா? போனுக்கு அடிமையாகுவார் ஒரு ஆள். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் போனுக்கு அடிமையாகுவார். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பார்? நாங்க அதை பத்தி பேசுவோமே, ட்ரக்ஸை பத்தி பேசுவோம். ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பார்? அவருடைய மூளை, அவருடைய சிந்தனைகள் ஒழுங்கா இருக்காது. சரி, அவரோட கன்சன்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்காது. அவருக்கு செய்யற எதுலையுமே ஆர்வம் இருக்காது. ரைட்? ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆனவருக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குதோ அதே அறிகுறிகள் இருக்கும் ஒரு ஆள் போனுக்கு அடிக்ட் ஆகினா. ரைட்? அவரோட பர்சனல் ஹைஜீன் இல்லாம போயிட்டு, பர்சனல் ஹைஜீன் அவரே கவனிச்சு கொள்றது. டைமுக்கு சாப்பிட மாட்டார், டைமுக்கு தொல்ல மாட்டார், டைமுக்கு படிக்க மாட்டார், உமா அப்பா சொல்றது அவரோட காதல விழாது. ரைட்? டைமுக்கு தூங்க மாட்டார், இரவெல்லாம் முடிச்சு கொண்டிருப்பார். அப்ப ஸ்லீப்பிங் டிசார்டர் ஆகிடும். தூக்க குறைபாடுன்றது ஒரு நோய். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அன்னளவாக 5 to 8 hours கண்டிப்பா தூங்கணும். போன் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணினா ஒரு ஆளுக்கு தூங்க இயலாது. சாதாரணமா பப்ஜியோ இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு போயிட்டு பாருங்க, எத்தனை அவர் நைட்ல தூங்குவாருன்னு சொல்லிட்டு ராவு 3-4 மணி நேரம் கட்டி முடிச்சு கொண்டிருப்பார். நான் சொல்றேன் நேத்து ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு பாருங்க. அந்த போய்க்கு 17 வயசு. அவர் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் போனுக்கு addicted. 15 hours. அவர் இப்ப சைக்காட்ரிக் மெடிகேஷன் எடுக்கிறார். சைக்காட்ரிக் மெடிகேஷன் ஏனென்றா அவர் அக்ரெசிவா மாறிட்டார். அளவுக்கு அதிகமா போனை யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி போன பேரண்ட்ஸ் பறிக்க ஆரம்பிக்கிற நேரம் உமாவோட சண்டை பிடிக்கிறது, கையில கிடைக்கிறத கீழே போட்டு உடைக்கிறது, பயம் காட்டுறது, எல்லாருடையும் சண்டைக்கு போறது. என்ன செய்யுது? இப்ப சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போயிட்டாச்சு, மருந்து குடிச்சாச்சு, இப்ப மெடிசின் இருக்கிறார். சம்டைம் அக்ரெசிவ்னஸ் கூடினா அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டி வரும். அப்படின்னா கரண்ட் பிடிக்க வேண்டி வரும். அப்ப சம்டைம் அவரை அங்கொடையில அட்மிட் பண்ற ஒரு சிச்சுவேஷனும் நடக்கலாம். சரியா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஓலோவல் படிச்சு முடிச்சு சில நேரம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல உள்ள நல்லா ஓலோவல் படிச்சுன்னு சொல்லி போன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இதெல்லாம் குடும்பம் அவர்கிட்ட பேசிக்கொண்டேன். சரியா? உள்ள ஓலோவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பார். 6A 3B எடுத்திருப்பார், இல்லாட்டி 7A 2B எடுத்திருப்பார். நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் A-level ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டா 2CS 3C 2S ஆல் ஃபெயில். என்னன்னு சொல்லி ஹிஸ்டரியை யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் போனுக்கு இல்லாட்டி கேமுக்கு எடிக்ட் ஆகிருப்பார். ஒன்று பப்ஜி விளையாடுற, ஃப்ரீ ஃபயர் விளையாடுற,
தன்னுடைய டார்கெட் மறந்து போயிடுச்சு ஒரு ஆளுக்கு. தன்னுடைய டார்கெட் என்னன்னு மறந்து போயிடுச்சு ஒரு ஆளுக்கு. இல்லையா? சொல்றது விளைஞ்சா சொல்றது. போன் எக்ஸசிவா யூஸ் பண்ற நேரம் ஒரு ஆள் சைக்காலஜிக்கலி வீக் ஆகுவார், உள ரீதியாக பாதிக்கப்படுவார். ரெண்டாவது என்ன நடக்கும்? அவனோட எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம போயிடும். போன் யூஸ் பண்றது தேவைக்கு பயன்படுத்தலாம், அதாவது அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்க சும்மா யோசிங்களே, கையில போன் எடுத்தா நீங்க எப்பயாவது வைத்து அறிவுபூர்வமான விஷயமா பாக்குறேன், வைத்து என்சைக்ளோபீடியாவை போயிட்டு சர்ச் பண்ணி அதுல இருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பார்த்து இப்படி தேடுறீங்க. இல்லாட்டி நீங்க ஏதாவது நியூஸ் பாக்குறீங்களா? இன்னைக்கு அமெரிக்கா டுடேல என்ன எழுதிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இல்லாட்டி ஏதாவது சயின்ஸ் ஆர்டிகல் பாக்குறீங்களா? புதிய கண்டுபிடிப்புகள் பத்தி பாக்குறீங்களா? சும்மா யோசிங்களேன், நாங்க பிரயோசனமா யூஸ் பண்றோமா? எது பாக்குறோம் நாங்க? ஒன்னோ பேத்தி யாராவது டான்ஸ் ஆடுறத பார்ப்போம் டிக்டாக்ல, இல்லாட்டி இன்ஸ்டால போயிட்டு என்ன சரி பார்த்து கொண்டிருப்போம். அப்படிதானே செய்யறோமா இல்லையா? பிரயோசனமா எத்தனை பேர் நாங்க யூஸ் பண்றோம்? ரைட், பிரயோசனமா யூஸ் பண்ணாட்டி வேற என்ன விளைவுகள் இருக்குது? சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க டைம் வேஸ்ட் பண்றோம் தானே, அதுக்கு யூஸ் பண்ற எம்பிக்கு போடுற காசெல்லாம் வீண் தானே. இதுக்கு யாருக்கு பதில் சொல்லணும்? நாங்க அநியாயமா இல்லையா? இஷ்ராப் தானே, அல்லாட்ட பதில் சொல்லணும் தானே. நான் சொல்றது விளைச்சா? சோ அளவுக்கு அதிகமான போன் பாதினை எங்களை மானசீக ரீதியாகவும் பாதிப்புக்குள்ளாக்கும், எங்களோட அறிவு சார்ந்த மட்டத்தையும் குறைச்சு போடும். ரெண்டாவது விஷயம், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். அடுத்த 4வது பிரச்சனைக்கு வருவோம். 4வது பிரச்சனை என்னன்னா போதைப் பொருள் பாவனை. எங்களோட சூழல் இருக்கிற முக்கியமான விஷயம். போதைப் பொருள் பாவனை ஒரு பெரிய சாபக்கேடு, சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய சாபம். போதைப் பொருள் பாவனை ஒரு ஆளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ட்ரக்ஸ் பேரெல்லாம் நீங்க சொல்ல விருப்பம் இல்லை, ரைட்? ட்ரக்ஸ் அப்படின்னு கொம்மனாவே வச்சுக்கொள்ளும், ரைட்? கொம்மனாவே வச்சுக்கொள்ளும் ட்ரக்ஸ். ஒரு ஆள் ட்ரக்ஸ் பாவிக்க ஆரம்பிச்சாருண்டா, ஒரு ஆள் பாவிக்கிற ட்ரக்ஸை பொறுத்து அந்த ட்ரக்ஸினுடைய விளைவுகள் வித்தியாசமானதாக இருக்கு. சில ட்ரக்ஸை 3ஆ பிரிக்கலாம். சில ட்ரக்ஸ் இருக்குது, அந்த ட்ரக்ஸுக்கு சொல்றதுனால டிப்ரெசன்ட் சொல்லுவோம். டிப்ரெசன்ட் என்னன்னா அவருடைய இயக்கத்தை குறைத்து போடுகிற ட்ரக்ஸ். அதாவது அவர் வளமையை விட ஸ்லோ ஆகுவார், அது டிப்ரெசன்ட் சொல்லுவோம். அதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. சரியா? வளமையான செயற்பாடுகளை விட அவர் குறைந்து போவார், மெதுவா தான் நடப்பார், மெதுவா பேசுவார், நிறைய தூங்குவார். இது ஒரு வகையான ட்ரக்ஸ். அப்படியே ஒரு தூக்கத்திலேயே இருப்பார் எப்பவுமே, அது ஒரு டைப். ரெண்டாவது டைப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு நாம சொல்றது ஸ்டிமுலன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டிமுலன்ஸ் என்னன்னா தூண்டலை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்குறது. சில வகையான ட்ரக்ஸ் இருக்குது, அவருக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்கும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இதை எங்க டார்கெட் பண்ணி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எங்க டார்கெட் பண்ணி செய்யறாங்கன்னா, குறிப்பாக மாணவர்கள் யார் நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்யறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த வேலைக்கு செய்யறாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், தம்பி இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாரு, உனக்கு நல்ல இழப்பு இல்லாம நல்லா ஓடு, ஃபுட்பால் அடிக்கிற நேரம் நல்லா ஓடணுமே, நல்ல எனர்ஜி வேணும் தானே. அந்த எனர்ஜிக்கு என்ன சொல்லுவார்? அப்ப அவர் என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவார். இதுக்கு சொல்றது நாங்க ஸ்டிமுலன்ஸ் சொல்லுவோம், தூண்டலை ஏற்படுத்தக்கூடியது. தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் ஒரு ஆள் யூஸ் பண்ணினாருண்டா அவர் அளவுக்கு அதிகமான எனர்ஜியோட இருப்பார், சக்தி கூட இருக்கு. அவருக்கு நைட்ல தூக்கம் போகாது, சரியா? ராவியில தூக்கம் போகாது, பசி எடுக்காது, பயங்கர எனர்ஜியா இருப்பார், எக்ரெசிவா நடந்து கொள்வார், யாராலும் அவரை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாது. ஒரு ஆளுக்கு ராவியில தூக்கம் போகாது நடக்கும், பைத்தியம் பிடிக்கும். சரியா? இது ரெண்டாவது டைப் ஆஃப் ட்ரக்ஸ். மூணாவது டைப் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு நாங்க சொல்றது ஹலூசினேஜன்ஸ் சொல்லுவோம். ஹலூசினேஜன்ஸ் என்னன்னா ஒரு ஆளுக்கு ஈஃபோரிக் ஃபீலிங் ஏற்படுத்தும். ஈஃபோரிக் ஃபீலிங்னா கற்பனையில மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். வடிவேல் சொல்லுவாரு ஒரு இடத்துல, வடிவேல் சொல்ற மாதிரி எனக்கு கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுதான் அது கப்பல்ல மிதக்க அந்த ஃபீலிங். அது என்ன சொல்றது? ஈஃபோரிக் ஃபீலிங் சொல்லுவாங்க, ஹலூசினேஷன்ஸ். அவங்க என்ன செய்வாங்க, மேக்சிமம் அதை யூஸ் பண்ணினா டாய்லெட் போய் உட்காந்துருவாங்க.
ஆளை கையில திருநெல்வேலி எடுக்கலாம், பாத்ரூம்ல போய் உட்காந்துருவாங்க, எங்கேயாவது மூவை போட்டுட்டு அப்படியே மூளையில உட்காந்துருவாங்க, யாரும் போகாத ஒரு இடத்துக்கு தனியா போய் உட்காந்துருவாங்க, ஏதாவது ஒரு கொட்டில போய் உட்காந்துருவாங்க. அவருக்கு என்ன வேணும்னா தனியே இருந்து அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ல மிதப்பாங்க. இது மூணாவது டைப் ஆஃப் ட்ரக்ஸ். இந்த எந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணினாலும் அவருடைய மூளையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மூளையில மாற்றம் ஏற்படும், மூளையுடைய ஸ்ட்ரக்சர்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணாலும் சரி மூளையுடைய ஸ்ட்ரக்சர்ல மாற்றம் ஏற்படும். முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய கற்றல் திறன், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய எல்லா விஷயங்களையும் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கலாம், நிறைய காசு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து களவெடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? வீட்டுல இருந்து களவெடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, காசு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வித்தியாசமான தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். தனியே போயிட்டு பேசுவாங்க, லவரோட பேசுற மாதிரி, ரைட்? சில கண்ணெல்லாம் சிவக்க ஆரம்பிக்கும், சாப்பாட்டுல வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிக்கும், தூங்குறதுல வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிக்கும், நிறைய பாக்கெட் மணி கேட்பாங்க, அக்ரெசிவ் ஆகுவாங்க, கோவப்படுவாங்க, அவங்களோட பிஹேவியர்ல டோட்டலான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இது ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களை நாம பொதுவாக காண முடியுமான சிம்டம்ஸ், அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நாங்க பார்க்கலாம். இது ட்ரக்ஸ். ஒரு வாழ்க்கையை அழிச்சு போடுறதுக்கு ஒரு ஈஸியான வேலை தான் ட்ரக்ஸ். ட்ரக்ஸுக்கு ஒரு ஆள் போனாருண்டா அவரை மீட்டெடுக்கலுமா? ஏழும். ட்ரக்ஸுக்கு போனாருன்னா மீட்டெடுக்கலும். ஆனா அவர் விரும்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். நான் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்றேன், என்ன ப்ரொசீஜர் செய்வோம்டா, ட்ரக்ஸ்ல ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்கு அப்படியே ஒரு டெஸ்டிங் ஒன்று நாங்க செய்வோம். அந்த டெஸ்டிங் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் ஒன்று செய்வோம், ட்ரக் ஸ்கிரீனிங் ஒன்று செஞ்சா எங்களுக்கு தெரியும் அவரோட பிளட்ல எத்தனை பெர்சன்டேஜ், அல்லது அவரோட உடம்புல எத்தனை பெர்சன்டேஜ் என்ன ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எத்தனை பெர்சன்டேஜ் என்ன ட்ரக்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகையான ட்ரக்ஸை வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கு பக்கத்துலயும் இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். அதுக்கு பிறகுதான் தீர்மானிப்போம் அவருக்கு இன்ஜெக்ஷன் கோர்ஸ் கொடுக்குறது. இன்ஜெக்ஷன் கோர்ஸ் கொடுத்த உடனே என்ன நடக்கும்டா, அந்த உடம்புல தங்கி இருக்கிற நச்சு ட்ரக்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அவர் யூரின் போற சந்தர்ப்பத்துல அல்லது வேர்க்கிற சந்தர்ப்பத்துல அந்த டாக்ஸிக் எல்லாம் வெளியே போய்த்துரும். டாக்ஸிக் வெளியே போனா தான் அவருக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம். ஏனென்றா நிறைய பேர் ட்ரக்ஸ்ல மாட்டிக்கொண்டு ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க இருக்கிறாங்க எங்களை சந்திக்கிறது. ரைட்? வந்து சொல்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சார் எனக்கு இந்த ட்ரக்ஸ் நான் மிச்ச நாளா யூஸ் பண்றேன், 7 வருஷமா குடிக்கிறேன், எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும், ஆனா வந்து கொள்ள ட்ரக்ஸுக்குள்ள போனா அவர் வெளியே வர விரும்பினாலும் அவருக்கு வெளியே வந்து கொள்கிறார். இதான் பிரச்சனை. அப்ப என்ன செய்வாங்க, சில வகையான ட்ரக்ஸ் இருக்குது. உதாரணமா சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு விட்டாருன்னா அடுத்த நாள்ல இருந்து மூக்குல தண்ணி கொட்ட ஆரம்பிக்கும். எத்தனை பரசிட்டமோல் போட்டாலும், எமோக்சிலின் குடிச்சாலும், லொரைடின் குடிச்சாலும், ஹெலரிக் குடிச்சாலும் மூக்குல தண்ணி கொட்டுறது நிக்காது. அது ட்ரக்ஸோட எஃபெக்ட். திருப்பி போயிட்டு அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணா மட்டும் அது நிற்கும். அதான் இந்த ட்ரக் அடிக்டட்னு சொல்றது. சரியா? அப்ப அவர் அந்த ட்ரக்ஸ்ல வெளியில கொண்டு வரணும், என்ன செய்யணும், அவருக்கு பொடியில் இருக்கிற நச்சுவை வெளியில அனுப்பணும். அதுக்குதான் அந்த இன்ஜெக்ஷன் கோர்ஸ் கொடுக்குறேன். அதை குடிச்சா அந்த இன்ஜெக்ஷன் கோர்ஸை கொடுத்தா அதை என்ன செய்யும், அவருக்கு அந்த பெரியமை இல்லாம போகும். திருப்ப வேணும் ஃபீல் பண்ணுவாரு. அந்த கிரேவினஸ் இல்லாம போகும் இன்ஜெக்ஷன் கோர்ஸ் அடிச்சாதான். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா, இன்ஜெக்ஷன் கோர்ஸ் கொடுத்த பிறகு அடுத்த ப்ரொசீஜர் என்ன செய்வோம்னா, ஒரு டெப்லெட் கோர்ஸ் ஒன்று. அது ஏன் கொடுக்குறேன்டா, அவருக்கு இந்த ஒரு ட்ரக்ஸுக்கு பழக்கமா இருந்துட்டு விடுபடுற நேரம் அவருக்கு நிறைய அலட்டி ஃபீலிங் இருக்கும் பொடியில. சில ஆளுக்கு டாய்லெட் போகாது, தூக்கம் போகாது, மேலெல்லாம் வெளியிட மாதிரி இருக்கும், சக்தி போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில பொடி சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கோர்ஸ் இருக்குது. சாதாரணமா ட்ரக்ஸ்ல ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருந்தால், நான் இதே உங்களுக்கு குமலா சொல்லலா, நாளைக்கு நீங்க உங்களோட சூழ்நிலை இந்த மாதிரி ஆக்கிற பாப்பீங்க. உங்களுக்கு தெரியணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. கிளியர்? அதுதான் நான் சொல்றேன். அப்ப நாங்க என்ன செய்வோம், அப்ப அவருக்கு அவங்க அந்த இந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 1.5 month நடக்கும், 1.5 மாசம் நடக்கும். அப்ப அதுல இருந்து மொத்தமா அவரை வெளியே எடுக்கலாம் வெளியில. ஆனால் அவர் விரும்பி வரணும், நான் இதை செய்ய விருப்பம். முக்கியமான
ட்ரக்ஸை பத்தி நீங்க கேட்ட கேள்வி, ரைட்? இப்ப நீங்க கேட்ட அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதுதான் லவ். ரைட்? லவ் பத்தி பேசுவோமா? லவ் பத்தி என்ன தெரியும்? ஓகே, லவ் பத்தி பேசுவோமா? என்ன லவ்? பாசம். ஓகே, அன்பு பாசம் பிரச்சனை. மெட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லுவோமே, உமா எங்களை வச்சுக்கிற அன்பு, அதுவும் லவ் தான். மெட்டர்னல் லவ். பேட்டர்னல் லவ்னு சொல்லுங்க, இது பாப்பா எங்களை வச்சுக்கிற அன்பு, லவ். பிரச்சனை ரைட். எது பிரச்சனை? எது பிரச்சனை? சொல்லுங்க சொல்லுங்க, எது பிரச்சனை? எது பிரச்சனை சொல்லுங்க. பாப்பா எங்களை மேல வச்சுக்கிற அன்பும் பிரச்சனை இல்ல, உமா எங்களை மேல வச்சுக்கிற அன்பும் பிரச்சனை இல்ல, நாங்க அவங்கள மேல வச்சுக்கிற அன்பும் பிரச்சனை இல்ல. ரைட்? எனக்கு அம்மா அப்பா சாட்சி பெரியம்மா தாத்தா தங்கச்சி நானா இவங்க யாரும் எங்களை மேல வச்சுக்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லை. அப்ப எது பிரச்சனை? பொம்பளை புள்ள மேல வார லவ் தான் பிரச்சனை. பொம்பளை புள்ள மேல லவ் வரக்கூடாதா? வரக்கூடாதா? ஓவா இல்லையா? கன்ஃபியூஷன்ல பதில் சொல்லப்பட ஓவா இல்லையா? வரணுமா? ஓமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த லவ் பிரச்சனை? எந்த லவ் பிரச்சனை? சொல்லுங்க, எந்த லவ் பிரச்சனை? அர்ச்சனா பொம்பளை பிள்ளை எடுத்து வாங்கல. நான் கேட்ட கேள்வி லவ் பண்ணது வருமா வராது? லவ் என்றது ஒரு உணர்வு, சரியா? ஒரு ஃபீலிங். ரைட்? லவ்ன்றது இருக்குதா? எஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு வருமா? எஸ் வரும். வராட்டி அவரை செக் பண்ணி பார்க்கணும். ரைட்? லவ் வரும், அது நேச்சர். ஆனா அது எப்ப வரணும் என்ற ஒரு மேட்டர் உண்டு. ரைட்? உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க எங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குதானே. முதலாவது கல்வி, அதுக்கு பிறகு தொழில், அதுக்கு பிறகு திருமணம். ரைட்? அப்ப லைஃப்ல எத்தனாவது ஸ்டேஜ்? அது 3வது ஸ்டேஜ். இப்ப முதலாவது ஸ்டேஜ்ல இருந்துட்டு, அதாவது கல்வி என்ற ஸ்டேஜ்ல இருந்துட்டு காலை இப்படி இப்படி மேல வைக்காம டிரெக்டா காலை இப்படி வச்சா அகலக்கால் வைத்தல் சொல்லுவோம். அகலக்கால் வைத்தல் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போற இல்ல, டிரெக்டா தூக்கி இப்படி காலை மேல வைக்கிறது. அகலக்கால் வச்சா என்ன செய்வோம்? ஒரு மனுஷன் பேலன்ஸ் இல்லாம போவான். அகலக்கால் வைத்தால் ஒரு மனுஷன் பேலன்ஸ் இல்லாமல் போவான். ரைட்? பேலன்ஸ் இல்லாம போயிட்டு, பேலன்ஸ் இல்லாட்டி வாழ்க்கையில அடுத்த கட்டம் ரிலாக்ஸ்டாக நேர்த்தியாக இருக்காது. இதான் மேட்டர். லவ் வருமா? எஸ் வரும். ரைட்? அந்த குறிப்பிட்ட காலத்துல வார விஷயம் தான். ஆனால் அது நாங்க நல்லா யோசிச்சு கொள்ளணும். என்னோட வாழ்க்கையோட இலக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. லவ்ன்றது இலக்கு அல்ல. லவ்ன்றது இலக்கு அல்ல வாழ்க்கையில. சரி, அவன் அடையிறதுதான் இலக்கு, அல்ல அவளை அடைவதுதான் இலக்கு. அது இலக்கு அல்ல வாழ்க்கையில. வாழ்க்கையில இலக்கு நிறைய இருக்கு. இது பார்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி எப்பயாவது அது வர வேண்டிய சந்தர்ப்பத்துல வரும். ரைட்? அது வர வேண்டிய சந்தர்ப்பத்துல வரும். நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. நீங்க இப்ப படிக்கிற காலத்துல
ரைட். நாங்க இப்ப முக்கியமான 2 விஷயம் பத்தி பேசணும் தானே. ஒன்னு போன் அடிக்ஷன் பத்தி பேசணும், இரண்டாவது ட்ரக் அடிக்ஷன் பத்தி பேசணும். நான் இப்ப இன்னொரு கதை சொல்றேன். நம்ம ரைட், சிலாக்கள் லவ்வுக்கு அடிக்டட். லவ் அடிக்ஷன் உள்ளவங்களுக்கும் அதே வகையான சிம்டம்ஸ் காணப்படும், அறிகுறிகள் காணப்படும். ட்ரக் அடிக்ஷன்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்குதோ, போன் அடிக்ஷன்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்குதோ, அதே அறிகுறிகள் ஒரு ஆளுக்கு லவ்வுக்கு அடிக்ட் ஆனாலும் காணப்படும். என்ன அறிகுறி இருக்கும்? கையை வெட்டி கொள்வார். ஓகே, கையை வெட்டி என்ன செய்ய போ, என்ன சொல்ல நினைக்கிறார்? கையை வெட்டி என்ன சொல்ல நினைக்கிறார்? சாவு போறா. கையை வெட்டி காட்டுறார். வாழ்க்கை முழுக்க உண்ட பேரோ அப்படியே உண்ட பேர் முதலாவது எழுத்து அப்படியே குத்தி வச்சிருக்கிறேன் காட்டுறார். இது ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுக்குதா? இல்ல, இம்ப்ரெஷன் கொடுக்குது இல்ல. வேற என்ன சிம்டம் இருக்குது? தூக்கத்து அதுவும் நடக்கிறதான். அதுவும் நடக்குது, தூக்குல தொங்குறது. கையை வெட்டி கொண்டார். வேற என்ன செய்ய? வேற என்ன அறிகுறி இருக்கு? தனிய பேச தொடங்குவார். கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சுட்டாங்க. வார அந்த பாயிண்ட்டுக்கு உங்களோட பாயிண்ட் எல்லாம் தேவை இருக்கு. வீட்டுல ஓகே, வீட்டுல சண்டை இல்லை. என்ன சொன்னோம்? தனிய பேச தொடங்குவார். தனிய பேச தொடங்குவார். தனிய பேசுறது யாருன்னு சொல்லுவோம்? தனிய பேச தொடங்குவார். தனியண்டா அவர் எப்படி என்றா ஒரு வகையான, அதுக்கு நாங்க சைக்காலஜில ஒரு நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய்க்கு பேர் நோய் அல்ல, அந்த நோயோட சிம்டமுக்கு பேர் ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெலுசினேஷன் என்னன்னா, யாருடைய கண்ணுக்கு தெரியாத உருவம் அவரோட கண்ணுக்கு தெரியும். யார்கிட்ட கண்ணுக்கும் தெரியாத ஒரு உருவம் அவரோட கண்ணுக்கு தெரியும். யார்கிட்ட காதுக்கும் கேட்காத ஒரு சத்தம் அவரோட காதுல கேட்கும். அதுக்கு சொல்றது ஹெலுசினேஷன். தமிழ்ல மாய புலனுணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். மாய புலனுணர்வுகள் சொல்லுவோம். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி நோயாளிகளை தனிய ரோட்ல இருந்து தனியா பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பீங்களா? ரோட்ல தனியா காய்ச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்க நீங்க நினைக்கிறீங்க யாருமே இல்லைன்னு, ஆனா அவங்களோட இமேஜுக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் முன்னுக்கு ஈக்கிறாங்க, அவரோடதான் பேசுவாங்க. ரைட். என்கிட்ட சில நோயாளிகள் வருவாங்க. அன்னைக்கு ஒரு நோயாளி வந்திருந்தார். நானும் அவர்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றார், சார் மெதுவா பேசுங்க அப்படின்னு. நான் கேட்ட ஏன்னு நான் ஓடிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். யாரு பேரை சொல்லுங்க. ஓகே, அது சிவியரான நோய். இப்ப இங்க என்ன நடக்குது? தனியா பேசுறாரா? இமேஜ் பண்ணி கொண்டு ஹெலுசினேஷன் தான். தனியா பேசுவோம். வேற என்ன அறிகுறி? ஓகே, ரெண்டாவது. மூணாவது சொன்னீங்க, வீட்டுல ஆக்களோட பிரச்சனைப்பட ஆரம்பிப்பார். வீட்டாக்களோட பிரச்சனைப்பட ஆரம்பிப்பார். யாரோட? உமாவோட பிரச்சனைப்பட ஆரம்பிப்பார். பாப்பாவோட பிரச்சனைப்பட ஆரம்பிப்பார். யாரெல்லாம் கட்டுப்படுத்த வாராங்களோ எல்லாரோடையும் பிரச்சனைப்பட ஆரம்பிப்பார். நல்லா இருந்த புள்ள திடீர்னு பார்த்தா அக்ரெசிவா மாறிடும். அக்ரெசிவா மாறிடும். என்ன காரணம் கேட்டா, வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் மாறி போயிடுச்சு. சரியா? வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் மாறி போயிடுச்சு. இப்ப யாரு முக்கியத்துவம் அவ கொடுக்கிறது? முக்கியத்துவம் யாரு? அம்மா அப்பா இல்ல. ரைட். யார் ஒருத்தர புதுசா விரும்புறாரோ அவர்தான் முக்கியத்துவமா மாறி போயிடுச்சு. ரைட். அப்ப என்ன நடக்குது? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆளுடைய தொடர்பு அப்படியே குழம்பி போகுது. சில நேரம் அந்த பிரச்சனை அம்மா அப்பாவோடு மாத்திரம் இருக்காது. சில நண்பர்கள் அதை வேணாம் என்று சொன்னா அந்த நண்பர்களையும் நண்பிகளையும் எதிரியாக பார்க்க தொடங்குவார்கள். சொல்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டச் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது உங்களோட கண்ணசைவுகள்ல. ரைட். ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன். நான் பேசுற சில விஷயம் இருக்குதானே, அது சில இடத்துல நான் சொல்ற நேரம் சில ஆட்களுக்கு அப்படியே டச் ஆகி போயிட்டு அப்படி பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரைட். சரின்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட கெஸ்ஸிங் சரியா தான். ஓகே, நான் சொல்ற வேலைச்சா. அப்ப சில நேரம் சில ஆட்கள் எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. இல்ல அது சரி வராது, எங்க எஜுகேஷனுக்கு பாதிப்பா முடியும்,
அது நல்ல கேரக்டர் ஒன்று இல்ல என்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணினால் நாங்க அந்த குறிப்பிட்ட நபர்களை எதிரியாக பார்க்க தொடங்குவோம். அப்ப இந்த எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது? ரைட், இது உறவு தூரமாகிறத நம்ம பார்க்கலாம். கிளியரா? ரைட். வேற என்ன சிம்டம்? என்னமோ விளங்கல. கிணத்துக்குள்ள போறேன்னு சொல்லி உமா அப்பா மிரட்டணும். சூப்பர். ஓகே, கிணத்துக்கு உள்ள பிளாக்மெயில் பண்றது உமா பாப்பாங்க. ரைட், கிணத்துக்குள்ள போறேன், போன தராட்டி அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல அவதான், நல்ல ஒப்சர்வர், அவர் நல்ல அவதானிச்சுக்கிறார். ரைட், ஓகே, நல்ல ஒப்சர்வர். உமா அப்பாவை மிரட்டுறது, போன தராட்டி, பேச விடாட்டி, ரைட், நான் கிணத்துக்குள்ள விடுவேன். பிளாக்மெயில் பண்றது. ஓகே, வேற சொல்லுங்க. சொல்லுங்க. ஓடி போடுறேன். அது நான் பேசுவோம். நாங்க சிம்டம் பத்தி பேசுவோம், அறிகுறியை பத்தி பேசுவோம். வேற என்ன அறிகுறி? தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வேலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லது. செல்ஃப் கேரிங் கூடும், அது ஒரு வகையில நல்லதுதான், அது பிரச்சனை அல்ல. அதனால கண்டிப்பா டீனேஜர் ஆகி நான் செல்ஃப் கேரிங் வரணும் தானே, அது பிரச்சனை இல்லை. ஈவன் இஸ்லாம் கூட சொல்லிருக்கு தானே, இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால். அது ஒரு ஹதீஸ், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் நேர்த்தியாக இருக்கிறவர்களை விரும்புகிறான். சரியா? அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் நேர்த்தியாக இருக்கிறவர்களை விரும்புகிறான். ஒரு மனுஷன் அழகா இருக்கலாம், அது பிரச்சனையா, அது இஷ்யூ இல்லை. ஆனால் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்றுட்டு கண்ணாடி அழுகிற வட்டக்காட்டியும் கண்ணாடி பார்த்தாதான் பிரச்சனை. சரியா? கண்ணாடி முன்னுக்கு நின்றுட்டு அது கண்ணாடிக்கு வாய் இருந்தா அழுகு, அந்த அளவுக்கு பார்க்கறது இருக்குதானே, அது ஒரு பெரிய பிரச்சனை விஷயம் தான். ரைட், செல்ஃப் கேரிங் கூடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு மறக்க ஆரம்பிச்சுனாங்க. கிளியரா? படிக்கிற இந்த வயசுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சும்மா எப்பயாவது வாபஸ் சொல்றதா, நீங்க போயிட்டு உழைச்சிட்டு வாங்க, எங்க நீங்க சாப்பாடு போடுங்க, இப்ப எப்பயாவது சொல்றதா இல்ல. இப்ப அம்மா அப்பா எங்கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் என்ன? நம்ம படிக்கும், லைஃப்ல முன்னேறும், நாங்க காணாத உயரத்தை நீங்க காணணும். ரைட், நாங்க காணாத உலகத்தை நீங்க பார்க்கணும், நாங்க அடையாத அடைவுகளை நீங்க அடையணும், நீங்க லைஃப்ல முன்னேறணும். மட்டும்தான் அம்மா அப்பா எங்கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். இப்ப எங்கிட்ட உழைக்க சொல்றல, எனக்கு சொல்ற முக்கியமான வீட்டுல இருக்கிற மெயின் உமாட வாப்பட வாயிலிருந்து வார்த்தை என்னவா இருக்கும்? டைமுக்கு தொழுங்க, டைமுக்கு படிங்க, ஸ்கூலுக்கு போங்க, ஒழுக்கமா இருங்க. இவ்வளவுதானே, இவ்வளவுதானே சொல்றாங்க. நான் சொல்றது வேலைச்சு அவங்களுக்கு. அப்ப எங்களோட டார்கெட்டை மறந்து போட்டு நாங்க வேற ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணினால் அப்ப எங்களோட இலக்கு மாறி போகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சும்மா யோசிக்கல, இப்ப நீங்க இந்த லவ் பண்ற வரையும் ட்ரக்ஸ் யூஸ் பண்றவரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன வித்தியாசம் வந்து, என்ன வித்தியாசம் இருக்கு? அவருக்கும் வாழ்க்கையில இலக்கு இல்ல, இவருக்கும் இலக்கு இல்ல. அவருக்கும் எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடாது, இவருக்கும் பண்ணிடாது. அவரும் உமா அப்பாவோட கோவப்படுவார், சண்டை பிடிப்பார், இவரும் உமா அப்பாவோட கோவப்படுவார், சண்டை பிடிப்பார். அவரும் காசு கேட்பார், இவரும் காசு கேட்பார். அவரு காசு கேட்கறது ட்ரக்ஸுக்கு, இவர் காசு கேட்கறது போனுக்கு, இவர் காசு கேட்கறது போனுக்கு, எம்பி கார்டு போடுறதுக்கு, இல்லாட்டி நைட்ல முடிச்சு கொண்டு போன் யூஸ் பண்றதுக்கு. இதுக்குதான் சண்டை பிடிக்கிறது. அவர் என்ன செய்வார்? அவருடைய பிஹேவியர், அவருடைய கோபம், அவருடைய எல்லாம் எப்படி மாறும்? ரைட், இவருக்கு என்ன செய்யும்? இவருக்கு யார் உபதேசம் பண்றாங்களோ, இவருக்கு யார் கைட் பண்றாங்களோ, அட்வைஸ் பண்றாங்களோ, எல்லாரும் இவங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். அவருக்கும் வாழ்க்கையில இலக்கு போக்கஸ் ஒன்றுமே இருக்காது, இவருக்கும் இருக்காது. என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குதா? இல்ல. ரைட், வித்தியாசம் இல்லை. அன்பு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பு, லவ், காதல் என்கிற விஷயம், ரைட், அது ஒரு உணர்வு, அது எல்லாருக்கும் உருவாகிற ஒரு விஷயம். ஆனால் எங்க டார்கெட்டை மறந்து, லட்சியத்தை மறந்து, இலக்குகளை மறந்து போற அளவுக்கு அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறும். அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறும். அப்ப எங்களுடைய இலக்குகளை தவற விட்டு ஒரு கட்டத்துக்கு நம்ம போவோம். வாழ்க்கையில சரியான ஒரு இலக்கு அடையிறதுல சிக்கல்களை நாங்க எதிர்நோக்க வேண்டி வரும். ரைட், அதே மாதிரி சொல்லுங்களேன், ஒரு ஆள்
ஓகே ஏதோ விரும்பினார்னு வச்சுக்கோங்களே, பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடு என்ன நடக்குது? இப்பதான் கிணத்துல போயிட்டு பாயுற, தூக்குல தொங்குற, கையை வெட்டி கொள்ற, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஃபீல் பண்ற, எல்லாரையும் ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ற, ரைட்? எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிக்கிற. இதெல்லாம் எப்ப நடக்கும்? பிரேக்கப் ஆக ஸ்டார்ட் பண்ணினால். ஒரு ஆய்வு சொல்லுது 13 வயசுக்கு போறது யாராவது ஒருத்தருக்கு காதல் வந்தால் அதனுடைய மேக்சிமம் டியூரேஷன் 6 மாசம். 15 வயசுக்கு போற ஒருத்தருக்கு காதல் வந்தால் அதனுடைய மேக்சிமம் டியூரேஷன் 1 இயர். ஏனால் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே மாறி போகும். நான் இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றேன். இது என்னோட பாய்ஸ பத்தி நான் சொல்லிட்டு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பாய்ஸ பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாய் எத்தனை வயசுல முடிவெடுப்பார்? தெளிவான அறிவுபூர்வமான முடிவு எத்தனை வயசுல எடுப்பார்? 24 அல்லது 25 வயசுல. ஓகே, குட், சூப்பர். 24 அல்லது 25 வயசுலதான் ஒரு ஆளுக்கு ஒரு தீர்க்கமான அறிவுபூர்வமான ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு பாய்க்கு. அப்ப கேர்ள்ஸுக்கு 18-19 வயசுல ஒரு நோவலா லைஃபுக்கு தேவையான ஒரு முடிவை எடுக்கலாம். கிளியரா? சொல்றது நினைச்சா ஏன் அந்த வித்தியாசம்? மனுஷன் மூளை இருக்குதானே, ஆம்பளுடைய மூளையை விட பொம்பளுடைய மூளை பெருசு. எத்தனை கிராம் பாரம் கூட? கிட்டத்தட்ட 80 இருந்து 100 கிராம் பாரம் கூட பொம்பளுடைய மூளை. சரியா? ரைட். பொம்பளோட மூளையில இந்த பகுதியில ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இந்த பாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? லாங்குவேஜ் பாட்டுன்னு சொல்லுவாங்க, மொழி மையம்னு சொல்லுவாங்க. இந்த மொழி மையம் ஆம்பளோட குட்டியா இருக்கும், சின்னதா இருக்கும், பொம்பளோட பெருசா இருக்கும். நீங்க யோசிக்கிற இல்லையா, ஏன் பொம்பளால ஒரே வச்சு பேசிக்கொண்டிருக்கிறேன்? நீ யோசிக்கிற இல்லையா, ஏன் பொம்பளால வச்சு பேசிக் கொண்டிருக்கிறேன்? மொழி மையம் பெருசு, மொழி உற்பத்தியாகிற திறன் கூட. ஒரு நாளைக்கு ஒரு பெண், சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெண் ஆக குறைஞ்சது 30,000 வார்த்தைகள் பேசுவார். ஒரு நாளைக்கு ஒரு பெண் ஆக குறைஞ்சது 30,000 வார்த்தை பேசுவார். ஒரு ஆம்பளை எத்தனை வார்த்தை பேசுவார்? 8 இருந்து 10,000 வார்த்தைகள் தான் பேசுவார். 8 இருந்து 10,000 வார்த்தைகள் தான் பேசுவார். பொம்பளை எப்படி பேசுவார்? 30,000 வார்த்தைகள் பேசுவார். ஆரம்பத்துல லவ் பண்ற நேரம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல லவ் பண்ற கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிதான் கேட்பாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இவன் நல்லா கேட்கிறான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேசுவீங்க. ஆனா எவ்வளவு நாள் கேட்பாங்க? அவ்வளவுதான். ஏய், நிப்பாட்டி ஏண்டி தொண்ணு சொல்றதே சொல்லி கொண்டிருக்கிறாய். சொல்றது இல்லையா? எரிச்சல் கரைச்சல் தாங்க இல்லாது அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. சரியா? இது யாரும் விரும்பி செய்யற விஷயம் இல்ல, இயற்கை அப்படித்தான். நீங்க பாருங்க, வீட்டுல சின்ன பிள்ளை இருந்தா பாருங்க, ஒரு ஆம்பளை புள்ள பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஆக குறைஞ்சது 1.5 வயசு இல்ல 2 வயசு டைம் ஆகும், 2 வருஷம் ஆகும் பேசுறதுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை எத்தனை வயசுல பேசணும்? மேக்சிமம் 9 மாசத்துல பேச ஸ்டார்ட் பண்ணு. 9 மாசத்துல பேச ஸ்டார்ட் பண்ணு. அது வாழ்க்கையில கடைசி 9 வரை காட்டியும் பேசிக்கிட்டே இருக்கும். சொல்ல அப்ப எங்க 2 பேர்ட்ட மூளையிலையும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் நாங்க ஆம்பளைகள் எத்தனை வயசுல நல்லா தீர்க்கமா முடிவெடுப்பாங்க? 24-25 வயசுல. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு 18 வயசு போடினா உங்களை லவ் பண்றாங்க, இல்லாட்டி உங்களோட சேம் ஏஜ் 9ஆம் ஆண்டு கூடிய உங்களை சைட் அடிக்கிறாங்கண்டா, இது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு காலத்துக்கு? மேக்சிமம் பறந்து கீழே அவசரமா நீங்க நிற்காது. இப்ப நீங்க 17 வயசுல இருந்துட்டு 16 வயசுல இருந்துட்டு உங்களுடைய வயசுல ஒருத்தர் லவ் பண்ண என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கிளி பறந்து
சரியா? கீழே நிக்காது, பறந்து. ஏன் 19 வயசு 18 19 20 வயசாகிற நேரம் பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 24 25 வயசு ஆகணும். அதுவும் உங்களுக்கு தாத்தா தங்கச்சி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கல்யாணம் ஓடிக்கணும். நான் சொல்றது இல்லைங்க சார். எல்லாரும் இப்ப உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க வரணும். ரைட்? அப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க நல்லா யோசிங்க. ரைட்? நாங்க இந்த வயசுல அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறது, அதுவும் சம வயசுல உள்ளவங்களை விரும்புறது. இதுல இன்னொரு புதிய ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்ரெண்ட்? வயசுல குறைஞ்சாக்களை விரும்புறது. நான் ஸ்கூலுக்கு போனேன். ஓகே, நான் ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஸ்கூல்ல 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு தாத்தாவை 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு தம்பி தான் பண்றாரோ. என்னடா உனக்கு இருக்குது? சார் ட்ரெண்ட் சார், அது ட்ரெண்ட். ஓகே, இதெல்லாம் விளங்குற விஷயமா இல்ல. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன? பெஸ்டி. பெஸ்டின்னு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் உங்களுக்கு புதுசா சொல்றேனோ தெரியாது. அப்படி இல்லையா? தெரியுமே? தெரியுமா தெரியாதா? புதுசா தெரியும் தெரியுமா? பெஸ்டின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதானே? என்னது? ஹஸ்பண்டும் இல்ல, லவ்வரும் இல்ல, ஆனா நடுவில் இது பெஸ்டி. ஆக மோசமான கலாச்சாரம், ஆக மோசமான கலாச்சாரம் சமூகத்தில் இருக்குது. ரைட்? பரவிட்டு வர ஒரு நோய். அதான் சொல்றேன், நான் பரவிட்டு வர நோய். ரைட்? இந்த விஷயத்துக்கு எங்களோட கலாச்சாரமோ எங்களோட மார்க்கமோ எங்களோட வீட்டில் இருக்கிற உமா அப்பாவோ யாரும் ஒரு நாளும் அனுமதி தர மாட்டாங்க. அது எங்கட கல்ச்சருக்குரிய எங்கட வாழ்க்கையை ஒழுங்குக்குரிய ஒரு கல்ச்சர் அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்? அப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த கட்டத்துல சில முடிவுகள் எடுக்கிறோம், இப்படித்தான் அமையும். எவ்வளவு காலத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும்? யாருக்கு உத்தரவாதம் இருக்கு? நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உண்மையில குருநாகல் இருக்கிற ஒரு முக்கியமான பாடசாலையில ஒரு புள்ள, அதுவும் கிரேட் 11 படிக்கிற ஒரு புள்ள சூசைட் பண்ணி கொண்டுச்சு. கிரேட் 11 படிக்கிற ஒரு புள்ள சூசைட் பண்ணி கொண்டுச்சு. என்ன ரீசன்டா? அவ பயன்படுத்தின சோசியல் மீடியா, அவ பயன்படுத்தின இன்ஸ்டாகிராம், அவ பயன்படுத்தின டிக்டாக். அது அப்படியே அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அத உங்களுக்கு தெரியும், அதுல உருவம் எல்லாம் மாத்தலாம், முகத்தை மட்டும் வச்சுட்டு நிறைய வேலை செய்யலாம் தானே? ரைட்? டெக்னிக்கலி நிறைய வேலை செய்யலாம். அதை செஞ்சு புதிய புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த புள்ளோட இமேஜை நாசமாக்குறதுக்கு நிறைய பேர் சேர்ந்து, ஒரு 4-5 போய் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்படியே சோசியல் மீடியால விட்டுட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணேன். உள்ள சூசைட் பண்ணிடுச்சு. சரியா வண்டிட்டு. ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ற நேரம் ரொம்ப கவனமாக. உங்களோட போட்டோஸ் ஒரு நாளும் போடக்கூடாது. அதை நீங்க செஞ்சு கொள்ற பெரிய அநியாயம். உங்களோட போட்டோஸ் நீங்க எஸ்பெஷலி கேர்ள்ஸ் நல்லா ஞாபகம் வைங்க. உங்களோட போட்டோஸ்ல நீங்க சோசியல் மீடியால போறது நீங்களே உங்களுக்கு செஞ்சு கொள்ற பெரிய அநியாயம். அது வேலை செய்யக்கூடாது. அதுல நீங்க பாருங்க, இப்ப டிக்டாக்ல அந்த வாட் இஸ் தட் டக்மாஸ் ரைட்? பாட்டை போட்டு பின்னாடி இருந்து வாய அசைக்கிறது. ரைட்? எங்களோட கேர்ள்ஸ், முஸ்லிம் கேர்ள்ஸுமே இருக்கிறாங்க அதுல செய்யற மோசமான பழக்கம். ரைட்? அதுவும் முடியெல்லாம் காட்டி, ரைட், ஷோல் எல்லாம் உண்டு. அது போடவே இயலாது. முடியும் இல்ல, இந்த முடியும் காட்டி ஷோலும் இல்ல. அனாச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிற நிறைய பேர் பாக்குறோம். இது அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே ஆப்பு வச்சு கொள்ற ஒரு முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம், இந்த லவ் என்ற பேர்ல, ரைட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற பேர்ல, பெஸ்டி என்ற பேர்ல எங்களோட பிரைவேட் போட்டோஸ நாங்க அவங்களுக்கு ஷேர் பண்றது. நாங்க ஓபனா பேசுறோம். நம்பிக்கை வாழ்க்கை, நாங்க எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை வாழ்க்கை. இவங்களைத்தான் நாங்க உதாரணம் லவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இவங்களை தான் கல்யாணம் முடிக்க போறோம், எங்களுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை, எந்த உத்தரவாதம் இல்லை. நான் சொல்றது லவ் பண்ணதுக்கு சைனா படி வந்து அப்படி இல்லை. நோ கேரண்டி நோ வாரண்டி. சைனா படி மாதிரி தான். நோ கேரண்டி நோ வாரண்டி. சைனா படி அப்படித்தானே? எந்த உத்தரவாதம் இல்லை. எந்த நம்பிக்கையில உங்களோட போட்டோஸை நீங்க கொடுக்குறீங்க? நல்லா கேட்டு பாத்துக்கீங்க. எந்த நம்பிக்கையில கொடுக்குறீங்க? சப்போஸ் இம்மெச்சூரிட்டியில அந்த போய் உங்களோட போட்டோவை வேற யாருக்காவது ஷேர் பண்ணினால்
பேஸ்புக்ல போட்டுட்டாருண்டார். சில நேரம் நீங்க கொஞ்ச நாளைக்கு போதும் உங்களுக்கு புத்தி அப்படி தொடர்ந்து உமா அப்பா சொல்றதை கேட்டு இல்ல இந்த லைஃபுக்கு சரி வராது, நீங்க மனசை மாற்றிக்கொண்டு இன்னொரு லைஃபுக்கு போக ட்ரை பண்ற நேரம் உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு அந்த போட்டோஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்மையில லாஸ்டா ஒரு 6 மந்த்துக்கு முதல்ல குருநாகல் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பாடசாலை, ரைட், ஒரு முக்கியமான பாடசாலையில முஸ்லிம் தேசிய பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவம். கிரேட் 10 படிக்கிற ஒரு மாணவி தன் போய்க்கு போட்டோஸ் அனுப்பிக்கிறான் நிறைய. சரியா, கடைசியாக 7ஆம் சொல்லிட்டா உமா அப்பா ஏதோ கன்வின்ஸ் பண்ணி நீங்க படிக்கணும், நீங்க யூனிவர்சிட்டி போகணும் கன்வின்ஸ் பண்ணி 7ஆம் சொல்லிட்டான். இந்த போய் செஞ்ச வேலை அந்த புள்ளோட போட்டோ எல்லாத்தையும் சோசியல் மீடியால போட்டான், பேஸ்புக்ல போட்டான். அந்த புள்ளோட வாய்ஸ் ரெக்கார்டிங் உட்பட நல்லா ஞாபகம் வச்சு நாங்க செய்யறது ஒரு பெரிய அநியாயமான விஷயம். ரைட், நாங்க எங்களோட டார்கெட் என்னன்னு லைஃப்ல பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களோட டார்கெட் என்ன, எனக்கு என்ன தேவை. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சில நேரம் டீச்சர் என்னோட கோச் கொண்டு பரவாயில்ல, நீங்க நல்லா படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போங்க. யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப டிமாண்ட் பண்ண வேணும். நீங்க அச்சீவ் பண்ணி போட்டு டிமாண்ட் பண்ணுங்க. லைஃப்ல அச்சீவ் பண்ணுங்க, நல்ல ஓலெவல் ரிசல்ட்ஸ் எடுங்க, நல்ல ஏலெவல் ரிசல்ட்ஸ் எடுங்க, யுனிவர்சிட்டிக்கு போங்க. யுனிவர்சிட்டிக்கு போன பிறகு அப்படி டிமாண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த போய விருப்பம், பேசி பாருங்க. கேட்கிறானே, புத்தி இருக்கிறானே, டிகிரி ஒன்று முடிச்சுக்கிறீங்க, குவாலிபிகேஷன் இருக்குதானே, கேட்கலாம் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு உங்களுக்கு நல்லா படிச்ச எஜுகேட்டடான நல்லா கிடைப்பாங்க. நான் சொல்றது நினைச்சா உங்களுக்கு மாதிரிதான் சொல்றேன். யூனிவர்சிட்டிக்கு போங்க, உங்களுக்கு சுயம்பரம் வச்சு எடுக்கலாம். என்ன கேர்ள்ஸ் அங்க கூட வருவாங்க, பாய்ஸ் கொஞ்சம் தான் இருப்பாங்க. எந்த பேச்சுல எல்லாம் 60 பேர் தான் பாய்ஸ், 240 கேர்ள்ஸ். சரியா, அவசரப்படக்கூடாது லைஃப்ல. சிலாக்கள் லைஃப்ல நான் பாத்துக்கிறேன், அவசரப்பட்டு ஸ்கூல் பீரியட்ல லவ் பண்ணி ஏதோ வேற வழி இல்லை, ஏதோ முடிச்சோடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு லைஃப் எப்படி தம்பி போகுதுன்னு கேட்டா, சரி பாருங்களேன் சார், அவசரப்பட்டு இதை போயிட்டு முடிச்சுட்டு நான் சொல்றாங்க. நிறைய பேரை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, ரைட், நிறைய பேரை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, அவசரப்பட்டுட்டோம் சார், அவசரப்பட்டுட்டோம் சொல்றாங்க இருக்காங்க. பட் இட்ஸ் டூ லேட். அவசரப்படுறேன், யூனிவர்சிட்டிக்கு போங்க, அச்சீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணின பிறகு நான் தான் சொல்றேன், அச்சீவ் பண்ணின பிறகு பேரண்ட்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணினீங்க, பேரண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணாம ஓலவல் முழுங்க ரிசல்ட்ஸ் இல்ல, ஏலவல் முழுங்க ரிசல்ட்ஸ் இல்ல, தொழுகையும் இல்ல, போதலும் இல்ல, ஒழுக்கமும் இல்ல, இவன் தான் வேணுமெண்டா அந்த விஷயம் நடக்காது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதை விட டபுள் ஸ்ட்ராங் உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப்ல என்ன செய்யணும் நான் சொல்லிக்கிறேன். நல்ல படிங்க, ஸ்டடீஸ். அறிவு மட்டும்தான் ஒரு சமூகத்தை உயர்த்தும் சொல்லுவாங்க. அறிவு மட்டும்தான் உயர்த்தும். ரைட், ஒரு சமூகம் நாட்டுல உலகத்துல உயர்ந்து விளங்கணும் என்றால் அந்த சமூகத்தினுடைய அறிவு மேம்படும். அந்த அறிவு மேம்படும். அறிவு மேம்பாடு மட்டும்தான் சமூகத்தில நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும், வேற யாருக்கும் சொல்ல தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமி ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீங்க உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நான் உங்களை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நான் உங்களை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றேன். மாற்றத்தை எங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். மற்றவங்ககிட்ட கை நீட்டத்தை விட்டு போட்டு நாங்க எங்களை சரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நாங்க வாழ்க்கையில கோலை செட் பண்ணுவோம். ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம், இன்வால்மெண்டா நடந்து கொள்வோம், தேட ஆரம்பிப்போம். அதனோடு சேர்த்து அந்த வேலையை கன்சிஸ்டன்சியா விருப்பத்தோடு செய்வோம். நல்ல முன்னுதாரணங்களை எடுத்துக் கொள்வோம் வாழ்க்கையில. சில நேரம் சில ஆட்கள் வந்து சொல்றது, எங்கட உங்க சாட்சியும் லவ் பண்ணி தானே முடிச்சேன், எங்களுக்கு முடிச்சு தர இல்ல, நானா லவ் பண்ணி தானே முடிச்சு கொடுத்தீங்க எல்லாம் ஆர்கியூ பண்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க. நாங்க அச்சீவ் பண்ணாம டிமாண்ட் பண்ணக்கூடாது.
ரைட்? ஸோ இதுவரைக்கும் நான் சொல்ற விஷயங்களை பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த உங்க எல்லாருக்கும் நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் தரேன். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கறதுக்கு. இப்ப கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கணும். நான் உங்களுக்கு 4-5 கொஸ்டினுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ஸ்டடி சம்பந்தமா சொல்லிக்கிறேன், பயன் சம்பந்தமா சொல்லிக்கிறேன், ஹேண்ட்போன் சம்பந்தமா சொல்லிக்கிறேன், அண்ட் ட்ரக்ஸ் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், காதலை பத்தி பேசியிருக்கிறோம். சரி, வேற என்ன உங்களுக்கு கேட்கும்? நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து சந்திக்கிறேன்டா, சரி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து சந்திச்சு எனக்கிட்ட ஒரு ½ hour பேசுறேன்னா நீங்க 3500 rupees பே பண்ணணும். சரியா? 3500 ரூபாய் பே பண்ணணும் என்னோட ½ hour பேசுறதுக்கு ஹாஸ்பிட்டல். நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன், உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. உங்களோட ஸ்டடி சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வேற விஷயங்கள் சம்பந்தமா இருக்கலாம், கேள்வி. சொல்லுங்க, கேள்வி. உங்களோட கேள்வி கேளுங்க. உங்களோட கொஸ்டின் கேளுங்க. யாருக்கு கொஸ்டின் கேளுங்க. அவர் அந்த கேட்ட கேள்வி உறவு சம்பந்தமானது, அடுத்தவங்களை வெறுக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அது உறவு சம்பந்தமா நாங்க கொமனான ஒரு வேர்டு சொல்லுவோம், உறவுகள், அதாவது நட்பு அல்லது உறவுன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஒரு விஷயம் நல்லா நான் வந்து சொல்றேன், இது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க லைஃப்ல சில எங்களுக்குள்ள இதுக்கு நாங்க சொல்றது மென்டல் ஃபில்டர்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல இதுக்கு உள்ள தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில சில விஷயம் இருக்குது, நாங்களா ஜட்ஜ் பண்ணிக்கணும். இது போல இப்படித்தான் நாங்களா ஜட்ஜ் பண்ணணும். உதாரணமா சொல்லுவேன், முதலாவது நீங்க இப்படி சொல்லுங்க, இப்ப சில ஆட்கள் கிட்ட உங்களுக்கு எத்தனை பேருக்கு மேத்ஸ் பாடம் இருக்கும்? வயசுங்களே ஃபேவரட் சப்ஜெக்ட் மேத்ஸ். ஓகே, இங்கிலீஷ் பாடம் எத்தனை பேருக்கு இருக்கும்? ஏன் மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை? விருப்பமானாங்க விடுங்க. ஏன் இங்கிலீஷ் விருப்பம் இல்லை? ஏன் மேத்ஸ் விருப்பம் இல்லை? ஏற மாட்டேங்குது. ஏன் ஏற மாட்டேங்குது? என்ன ரீசன்? ஏன் மேத்ஸ் விருப்பம் இல்லை? ஏன் இங்கிலீஷ் விருப்பம் இல்லை? ஏன் விருப்பம் இல்லை தெரியுமா? காரணம் நான் சொல்றேன். உங்களோட மனசுல ஒரு உளத்தடை இருக்கு, ஜெனரலைசேஷன் சொல்றேன். ஒரு உளத்தடை. நீங்க எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல மேத்ஸ் செய்ய ட்ரை பண்ணி 1 or 2 டைம் ஃபெயில் பண்ணிருப்பீங்க, அல்லது மார்க்ஸ் குறைய எடுத்திருப்பீங்க, அல்லது உங்களுக்கு அது கிளியர் இல்லாம போயிருக்கும். அது கிளியர் இல்லாம போனோடனே நீங்க உங்களோட மனசுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டீங்க, எனக்கு இதுக்கு பிறகு மேத்ஸ் வேலை செய்யாது மெசேஜ் கொடுத்துட்டீங்க. இதுக்கு சொல்றது ஜெனரலைசேஷன் சொல்லுவாங்க, பொதுமைப்படுத்தல் சொல்லுவாங்க. உதாரணமா ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, முதலாவது ஒரு வேலையை செஞ்சு பார்ப்பார், அது அவருக்கு கிளியர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன முடிவெடுப்பார்? எனக்கு இது சரி வராதுன்னு முடிவெடுப்பார். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு ஏறார் ஒரு டிராமா வந்து பண்றதுக்கு, ஆனால் ஏறினோடனே அவருக்கு மறந்து போயிடுச்சு. என்ன முடிவெடுப்பார்? எனக்கு டிராமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது சரி வராதுன்னு அவர் முடிவெடுத்துட்டார். சரியா? இந்த மாதிரி நாங்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துல அது 2 சந்தர்ப்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கை முழுவதுக்குமான பொதுவான விஷயமாக நாங்க பொதுமைப்படுத்திப்போம். நீங்க சும்மா யோசிங்க, சைக்கிள் ஓட்டுற நேரம் எத்தனை முறை கீழே விட்டுறோம்? யாராவது எடுத்தோடனே பேலன்ஸ்ல ஓட்டுவாங்களா? இல்ல. பக்கத்துல ரோட்ல ட்ரை பண்ணி டயர் போட்டு பெச் பண்ணி விட்டுருப்போம். எத்தனையோ பேரை அப்பாட் மேலே கொண்டு விட்டுருப்போம். பின்னால அப்படித்தானே கீழே விழுந்திருப்போம், கை தேஞ்சிருக்கும், முழங்கால் எல்லாம் நடந்துருச்சு. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் என்ன எங்களுக்கு மனசுல இருக்கிற விஷயம்? நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன். ரைட்? என்ன காலை தூக்கி ஹேண்டில் வச்சுக்கொண்டு பேலன்ஸா ஓடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை தான் உங்களை திரும்ப என்ன செய்யுது? நீங்க பேலன்ஸா ஓடுறதுக்கு சப்போர்ட்டிவ். சரியா? ஆனால்
வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு முறையில பிழைச்சால் வாழ்க்கை முழுக்க இது எனக்கு சரி வராதுன்னு முடிவெடுத்து. அதுதான் நாங்க செய்யற பிழை. அதான் உலத்தடை. உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமா இருந்தா கஷ்டமான அந்த மேக்ஸ உதாரணமா ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை முதலாவது முறை செய்யற நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 2வது முறை செஞ்சு பாருங்க, 10வது முறை செஞ்சு பாருங்க. நீங்க அந்த மேக்ஸ அந்த குறிப்பிட்ட கணக்கை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க டேலண்டடா மாறுவீங்க. நாங்க என்ன பயிற்சி செய்யணும்? நீங்க சும்மா யோசிங்க. தோமஸ் அல்வா எடிசன் 100வது முறை ட்ரை பண்ற நேரம் எனக்கு இது மின்விளக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு முடிவெடுத்திருந்தால் நாங்க இன்னைக்கு எல்லாருமே இருக்கு. சரியா? ஒரு முறை அல்ல, 100 முறை ட்ரை பண்ணி 100வது முறை ஃபெயில் பண்ணி முடிவெடுத்து அவரு 10,000 டைம் ட்ரை பண்ணிக்கிறார். 10,000 முறைகள் ட்ரை பண்ணிக்கிறார். 1 2 அல்ல, 10,000 முறைகள் ட்ரை பண்ணிக்கிறார். ஒரு முறை ட்ரை பண்ணி எங்களுக்கு வேணான்னு போயிட்டு விட்டுட்டோம் நாங்க. ஆக குறைஞ்ச ஒரு 100 முறை ட்ரை பண்ணாரு தானே. 100 முறையும் ட்ரை பண்ணி ஃபெயிலான பிறகு அடுத்த 1000 முறை ட்ரை பண்ணி ஃபெயிலான பிறகு இது போற மின்விளக்கு எனக்கு செய்யலான ஒரு முயற்சியை கைவிட்டு இருந்தால் நாங்க இன்னும் விட்டு ரைட் பிரதர்ஸ். சும்மா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எவ்வளவு விஞ்ஞானிகள் எத்தனை வருஷங்கள் ட்ரை பண்ணிட்டான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனை என்ன? ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் சொல்ற மாதிரி, ரைட், அவர் ஒரு பாட்டுல சொல்லுவார், ரைட், வானே என் மீது வீழ்ந்தாலுமே நான் வீண்டு காட்டுவேன். வானமே உடஞ்சி என் மேல விழுந்தாலும் நான் திரும்ப நான் எழுந்து காட்டுவேன். நான் திருப்பி டெவலப் ஆகி காட்டுவேன். வானே என் மீது வீழ்ந்தாலுமே நான் வீண்டு காட்டுவேன். நான் திரும்ப செஞ்சு காட்டுவேன். உலகத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள் தான். அவங்க ஒரு நாளும் அவங்களுக்கு வந்திருக்கிற தோல்விகளை அதை ஒரு நாளும் தோல்விகளாக பார்க்க மாட்டார்கள். எப்படி பார்ப்பாங்க? ஃபீட்பேக்காக பார்ப்பாங்க, பின்னூட்டங்களாக பார்ப்பாங்க. ரைட், எக்ஸாமா இருக்கலாம், உறவாக இருக்கலாம். சின்ன நம்ம ஒரு கேள்வி கேட்டார், அந்த உறவு பிரச்சனை, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வர பிரச்சனை. ஒரு முறை வாழ்க்கையில் ஒருத்தர் தவறு செஞ்சேன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க ஒரு பிழையானவர் கிடையாது. சரியா? வாழ்க்கையில ஒரு முறை ஒருத்தர் பிழை செஞ்சாருன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க ஒரு பிழையானவர் கிடையாது. அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். சரியா? அவரை ஒதுக்கி வைக்க கூடாது. நான் அதை உமாபுரம் சொல்லுவேன். யாராவது எங்க நன்மை ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க, அவங்களை ஒதுக்கி வைக்க கூடாது. தவறு செஞ்சதை அவங்களுக்கு எக்ஸப்ட் பண்றாங்களா, புரிஞ்சு கொள்றாங்களா, அவங்களோட சேர்ந்து அவங்களை என்ன கேர் காட்டுறாங்க, நாங்க இன்னும் தூரமாக்கி. எந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அது ஃபீட்பேக்காக பாருங்கள், பின்னூட்டல்களாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி வெற்றியாளர்களுடைய முக்கியமான பண்புகள் ஒன்றுதான். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் திரும்ப எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. கண்டினியூவேஷன் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும், கடைசியில வென்று காட்டுவார்கள். உறவும் அப்படிதான், எஜுகேஷனும் அப்படிதான், வாழ்க்கையில் இருக்கிற திறன்களும் அப்படிதான். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இன்னைக்கு உங்களுக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ரைட், எனக்கு கிரேட் 9th படிக்கிற நேரம் ஒரு ப்ரோக்ராம் எனக்கு மாணவ மன்றத்துல எழுதி போட்டு ப்ரோக்ராம் செய்யணும். நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, கிரேட் 9 படிக்கிற நேரம். ரைட், அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு டீச்சர் வந்து எனக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணி, நீங்க தனியா செய்ய வேணும், குரூப்பா சேர்ந்து செய்யுங்க. நான் அப்படியே குரூப்ல பின்னுக்கு நின்று அப்படியே எல்லாரையும் சேர்ந்து அப்படி செய்யறேன். அதுக்கு பிறகு 2 பேர் சேர்ந்து செய்யறேன். அதுக்கு பிறகு ஓலவர் படிக்கிற நேரம் தான் தனி ப்ரோக்ராம் செய்யணும். சரியா? எடுத்த உடனே யாரும் அப்படி போறல. சொல்ல வர விஷயம் விளைவுகளுக்கு பொதுமைப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷன் தவறு செஞ்சால் வாழ்க்கை முழுக்க ஒரு பிள்ளைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப உறவு வலுப்பெறும். அதான் சொல்லுவாங்க. அது நண்பரா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். யாரையும் பொதுமைப்படுத்தாதீர்கள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உலகத்துல யாருமே 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் இல்லை. ஒரு 100% மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் 10% நல்ல குணங்கள் காணப்படும். ரைட், 100% ரைட் கெட்ட குணங்கள் இருக்கிற ஒருத்தட்டையும் நல்ல குணங்கள் இருக்கிற ஒருத்தட்டையும் 10% மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், தவறுகள் நடக்கலாம். நாங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, நாங்க எல்லாரும் மிஸ்டர் பெர்ஃபெக்டா.
பெர்ஃபெக்டா மலக்க போயிட்டு நாங்க யாரும் மலக்கில்லை, மனுஷன் தவறிடுவான். ஆனால் அவருக்கு சரியா சொல்லி கொடுக்கப்படணும், அவன் திருந்துவான். நண்பர்களாக இருந்தால் உங்களோட தோழிகள் உங்களோட தோழர்கள் தவறு பெற்ற நேரம், நல்ல நண்பர் ஒரு நாளும் பாவத்துக்கு துணை போக மாட்டார். மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நல்ல நண்பர்கள் ஒரு நாளும் பாவத்துக்கு துணை போக மாட்டார்கள். ரைட்? கடிதத்தை கொண்டு கொடு, இப்ப கடிதம் கொடுக்கறது, மெசேஜ் கொண்டு கொடுக்கறது, மெசேஜை கடத்துறது, ரைட், கேட்டு விட்டுறது, இந்த பாவத்துக்கு ஒரு நல்ல நண்பர் ஒரு நாளும் துணை போக மாட்டார். நல்ல நண்பர் எப்போதுமே, என்னுடைய நண்பர் என்னோட கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நண்பர் என்னோட கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, அவர் எப்போதுமே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவராகத்தான் இருப்பார். ரைட்? இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரணும், நல்ல ஒரு ஜெனரேஷனா சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோசனம் உள்ள மனிதர்களாக எங்கள் எல்லாரையும் நல்லா ஆட்சி வைக்கணும் என்று துவா கேட்டுக்கொண்டு, சந்தர்ப்பத்தை வழங்கின ஏற்பாட்டு குழுவுக்கும் அதிபருக்கும் இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்து முடிச்சுக் கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.